Appearances and preconceptions aren't going to tell you anything. You've made the mistake of assuming I'm a patient man. The clan. You overestimate your own abilities with no idea of the depth of my own. And look at you now, groveling in the dirt, obsessed with the organization, obsessed with the clan, obsessed with our lineage, a worthless compulsion that enslaves us. All it does is limit our capabilities, and that in turn leads us to fear what you don't understand. I have had enough of this. There's no hope left for this pathetic clan. The people of this clan are all the same. You focus on the trivial and lose sight of what's most important. Change is impossible in this fog of ignorance. How can we evolve when regulation is the only thing we've ever known? வணக்கம். நான் உங்கள் இட்டாச்சி. நீங்க கேட்டிருக்கிறது ரோகோம்சா பாட்காஸ்ட். இன்னைக்கு நம்மளோட சினோவி பாட்காஸ்ட் ஓனர் நெஜி இணைஞ்சிருக்காரு. வணக்கம் நெஜி. வணக்கம் இட்டாச்சி. வணக்கம் ஆர்பி லிசனர்ஸ். சினவி பாட்காஸ்ட் ஓனர் நான் கிடையாது. சாஸ்கியா சினவி பாட்காஸ்ட் ஓனர். தப்பா எடுத்துக்காதீங்க சரிங்களா? தப்பான தகவலை பரப்பிடாதீங்க. இருக்கு இட்டாச்சிக்குன்னு ஒரு பெரிய பேர் இருக்கு, மறந்துடாதீங்க. சரி இந்த ஓனர் தற்பெருமை இது பண்ணிக்க மாட்டாரு. சரி, அதை விட்டுருவோம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னு நினைக்கிறீங்க? இடைத்தேர்தல்ல என்ன நடந்துச்சு, அந்த இடைத்தேர்தல்ல பணப்பட்டுவாடலாம் என்ன நடந்துச்சு, இதுக்கு முன்னாடி என்ன இடைத்தேர்தல் நடந்துச்சு, அதுல எப்படி ஜெயிச்சாங்க, அதுல எப்படி பணப்பட்டுவாடல் நடந்துச்சு, இதுக்கான சொல்யூஷன் என்ன, அதை பத்தி தான் பேச போறோம். நீங்களே உங்க ஆடியன்ஸ் இன்னும் தெளிவா சொல்லிடலாம். சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பை எலெக்ஷன். ஸோ எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்றதை விட எலெக்ஷன் பொதுவாக எப்படி நடக்குது, அதுக்கப்புறமா பை எலெக்ஷனுக்கும் நார்மல் எலெக்ஷனுக்கும் என்னென்ன வித்தியாசம், ஏன் பை எலெக்ஷன்னா ஆளுங்கட்சி போட்டி போட்டு காசு அதிகமாக இறக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு எலெக்ஷன் பற்றி ஏதாவது கருத்துக்கள் இருக்கா? ஃபர்ஸ்ட் இந்த நார்மல் எலெக்ஷனா இல்லை பை எலெக்ஷன் பற்றி சொல்றீங்களா? ரெண்டுமே. எலெக்ஷன் இப்போ என்ன, எப்போதுமே அதாவது எவன் அதிகமாக காசு அதிகமாக செலவு பண்ணுறான்னா அவன் ஜெயிக்க போகிறான், அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. திமுக அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும், பட் திமுகவுக்கு இப்போ யங்ஸ்டர்ஸ் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படி இருந்தாலும், பட் எண்ட் ஆஃப் த டே அந்த யார் அதிக பணம் தரா அப்படிங்கிறத பொறுத்தும் இங்கே நிறைய இது நடந்துட்டு இருக்கு. அது எலெக்ஷன் கமிட்டிக்கே நிறைய தெரிஞ்சாலுமே எலெக்ஷன் கமிட்டி தெளிவாக சொல்லுது, நீங்க காசு கொடுக்காதீங்க, காசு கொடுக்கறதும் தப்பு, காசு வாங்குறதும் தப்பு அப்படின்னு எலெக்ஷன் கமிட்டி சொன்னாலுமே திரும்ப அதை கட்சியும் பண்ணிட்டு தான் இருக்கு. மக்களாக நம்மளும் அதை ஃபாலோ பண்ணாம அந்த தப்பை பண்ணிட்டே தான் இருக்கிறோம். மக்கள் மாறுற மாதிரி தெரியல. அதனால இது இப்ப இல்ல, காலங்காலமா இருந்துதான் இருக்கு. அந்த இதை எப்படியாவது மாத்த பார்க்கணும். எனக்கு அது எப்போதுமே தோணும் சின்ன வயசுல இருந்து. நீங்க சொல்லுங்க. சரி, ஓகே. உங்களுக்கு எலெக்ஷன் பத்தி இவ்வளவுதான் புரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஸோ என்னோட பார்வையில் எலெக்ஷன்றது எதுக்குன்னா, 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மக்கள் அவங்களோட உரிமையை கேட்டு வாங்குற ஒரு விஷயம். அடுத்த 5 வருஷம் நீங்க தான் இருக்க போறீங்க, எங்களுக்கு என்னென்ன தேவைன்ற செஞ்சு கொடுக்கறதுக்காண்டி ஒரு ஃபார்மாலிட்டி தான் இந்த எலெக்ஷன் பொதுவா, இல்லையா? ஆமா, அதுதான் 100% உண்மை. ஸோ இப்போ இந்த எலெக்ஷன் படி பார்த்தோம்னா, காசு கொடுக்கறன்றது நீங்க எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு கெஸ் வைங்களேன். எனக்கு தெரிஞ்ச வரையிலும் முதல் எலெக்ஷன்லேயே ஸ்டார்ட் ஆகுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் எங்கேயோ பார்த்த வரையிலும் ஒரு 1940s இருந்த ஒரு படத்துல அப்போதைக்கு நடந்த எலெக்ஷன்லயே ஓட்டுக்கு காசு தர மாதிரி ஒரு சீன் பார்த்துருக்கேன். நான் பார்த்த மீன்ஸ் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன். பட் இந்த படம் என்னால எந்த படம் கரெக்டாக கெஸ் பண்ண முடியல. நான் எங்கேயோ பார்த்த மாதிரியோ இல்லை கேட்ட மாதிரி ஞாபகம் இருக்கு. உங்களுக்கு நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ரெக்கார்டான எலெக்ஷன் பாத்தீங்கன்னா 1952 திருவாடானை தொகுதியில் நடந்த எலெக்ஷன். ஸோ அந்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா, அப்போ 1950s தானே, அப்போ பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தான் பாப்புலாரிட்டியான ஒரு கட்சி. யாரு போய் சீட்டு வாங்கினாலும் அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல 52ல ஒரு எலெக்ஷன் நடக்குது அந்த தொகுதிக்கு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, ரெண்டு கேண்டிடேட் போட்டி போட்டுட்டு இருக்காங்க காங்கிரஸ் சார்பா நிக்கிறதுக்கு. ஒருத்தர் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, இன்னொருத்தர் பர்மால இருந்து வந்த ஒரு வியாபாரி. ஆனா காங்கிரஸ்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, காசை வாங்கிட்டு அந்த வியாபாரிக்கு சீட்டை கொடுத்துட்டானுங்க, தியாகிக்கு சீட்டு கொடுக்கல. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, அந்த தியாகி சுயேட்சையா நிக்கிறாரு. சுயேட்சையா நின்று எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணும்போது மக்கள் சப்போர்ட் அவருக்கு ஓரளவுக்கு இருக்கு. ஆனா இவருக்கு இல்ல. யாரு? நம்ம இவருக்கு வியாபாரி. அந்த வியாபாரிக்கு இல்ல. அந்த வியாபாரி என்ன பண்றாருன்னா, அவர் தான் முத ஒரு அஸ்திரத்தை கையில் எடுக்கிறாரு, ஓட்டுக்கு காசுன்றபடி. அதுபடி பாத்தீங்கன்னா அப்பயே அந்த காலத்துல ஒரு பெரிய அமௌண்ட் கை மாறி இருக்கு. அது எவ்வளவுன்னு கரெக்டா தெரியல. ஏன்னா அப்போ உள்ள அமௌண்ட் வேல்யூக்கும் இப்போ உள்ள அமௌண்ட் வேல்யூ ரொம்ப வித்தியாசம் இருக்கும். ஒரு 10 ரூபான்னு வச்சுக்கலாமா? ஏறத்தாழ
அந்த அளவுக்கு வரும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரூ. 10 கொஞ்சம் நகையும் குடுத்து எலக்ஷன ஃபேஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டாரு. அப்ப என்ன நடந்துச்சுன்னா, அங்க இருக்கிற மக்களே என்ன சொல்றாங்கன்னா, அந்த அந்த தியாகி வந்து ஜெயிக்க ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காரு. எலக்ஷன் நாளும் வருது. அன்னைக்கு வந்து எல்லாரும் மக்கள் ஓட்டும் போய் எல்லாருமே குடுத்துட்டு வந்துட்டாங்க. அப்பல்லாம் ஓட்டு பார்த்தோம்னா, எல்லாம் ஓட்டு சீட்டு தானே. ஓட்டு சீட்டு குடுத்தாச்சு. எலக்ஷனும் ஓரளவுக்கு நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து ஓட்டு எண்ணும்போது தான் ஒரு மிகப்பெரிய ஷாக் எல்லார் பக்கமும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓட்டு சீட் எடுத்து எண்ணுவாங்க இல்லையா? அப்புறம் ஓட்டு சீட்ட தொறந்து பார்க்கும்போது நெறைய ஓட்டு கள்ள ஓட்டா விழுந்துருச்சு. 2 பேரும் குத்துவாங்க இல்லையா? அந்த இந்த படத்துல காமெடி வருமே. வடிவேல் காமெடி. "உன்கிட்ட வாங்கின காசுக்கு தென்னை மரத்துல ஒரு குத்து" அந்த மாரியா? அதே அதே மாரி 2 பக்கம் குத்தி குத்தி ஒரு சில இதெல்லாம் போயிருச்சு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு அந்த எண்றவங்களுக்கு பெரிய ஷாக் என்னன்னா, அந்த ஓட்டு சீட்ட பிரிச்சு பார்க்கும்போது, உள்ள அந்த காசும், நகையும் இருக்கு. அவர் குடுத்தாரு இல்லையா? அந்த ஆமாமா. காசும், நகையும். மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஓட்டு போடும்போது அதையும் சேர்த்து உள்ள தூக்கி போட்டு வந்துட்டாங்க. அந்த ஓட்டு பெட்டிக்குள்ளேயே. அப்போதைக்கு மக்களுக்கு அவ்வளோதான் தெரிஞ்சிருக்குது. இப்ப 1950ஸே பா பா பார்த்தீங்கன்னா, இதுக்கு அந்த எலக்ஷன்ல ஜெயிச்சது வந்து அந்த தியாகி ஜெயிச்சிருக்காரு. ஓ! கடைசில தாய் ஜெயிச்சிட்டாரா? ஜெயிச்சாரு. அதான் மக்களே திருப்பி போய் குடுத்துட்டாங்கல்ல. அப்ப அவர் தானே ஜெயிக்கணும். ஸோ அவர் தான் ஜெயிச்சிருக்காரு. இதுதான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ரெக்கார்டான ஃபர்ஸ்ட்டு எலக்ஷன்ல காசு குடுக்குறது. இதுக்கப்புறம் 57லயும் அதே மாரி ஒரு சில இடத்துல நடந்திருக்கு. அப்படியே வரிசையா வந்துகிட்டே இருக்குது. இப்படிதான் அ எலக்ஷன் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் காசு குடுக்குறன்றது அதிகமா பரவலாகப்படுது. ஃபர்ஸ்ட்டு இது தமிழ்நாட்ல இதான் ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் ஆனது. அதர் ஸ்டேட் எப்படின்றது தெரியல. பட் இத பார்த்து கத்துக்கிட்டு தான் மத்த ஸ்டேட் எல்லாருமே காசு குடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்படிதான் ஓட்டுக்கு காசு குடுக்கணுன்ற ஒரு இதே வந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு கொஞ்ச காலத்திலேயே சேச்சுரேட் ஆயிடுச்சு. எப்ப சேச்சுரேட் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எம்ஜிஆர் பீரியட் இருக்கு இல்லையா? எம்ஜிஆர், கலைஞர் வந்தாங்க இல்லையா? ஆமாமா. இவங்க பீரியட்ல பார்க்கும்போது, அ எம்ஜிஆருக்கு ஆல்ரெடி ஃபேஸ் வேல்யூன்னு ஒண்ணு இருக்குது. அவர் முகத்துக்கே ஓட்டு போடுவாங்க. அந்த அ, படத்தோட இத வச்சு. அவரு ஃபேமஸ் ஆக காரணத்தினால. ஆ அதே மாரி அதே மாரி இங்க இருக்கிற இந்த 2 கட்சியுமே, இப்ப இருக்க டிஎம்கே, ஏடிஎம்கே இருந்தாலும் சரி 2 கட்சியும் வளர்றதுக்கு சினிமான்றது ஒரு மிகப்பெரிய டூலா இருந்துச்சு. ஆ படத்துல வந்துட்டு எம்ஜிஆர் வந்து குடுத்து அந்த இது இருக்கு இல்லையா? யார் வந்தாலும் அள்ளி குடுப்பாருன்ற மாரி ஒரு மித்து ஆமா. இருக்கு இல்லையா? கொடுத்து கொடுத்து சிவந்த கைகள். ஆ அது எப்படி சவுந்துச்சுன்றது அவருக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அது அப்படியே இருக்கட்டும் விடுங்க. அது இல்லாம அ ரொம்ப கிளற வேணாம் இப்போதைக்கு. சரி. அது பிற்காலத்துல கிளறலாம். ஸோ அந்த காலகட்டம் வரும்போது மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர் குடுப்பாருன்றத விட, இவர் ரொம்ப செலவு பண்ணிட்டாருன்ற ஒரு ஒரு மித்து உங்க மண்டைக்குள்ள ஏறிடுச்சு. அதனால அந்த காலகட்டத்தில அவ்வளவு காசு புழங்கியிருக்காது இல்லையா? ஸோ அதனால அப்ப ஆமா. கொஞ்சம் டவுன் ஆயிட்டு இருந்துச்சு. எப்ப அந்த எம்ஜிஆர்ன்ற ஒரு கேரக்டர் மறையுதோ, அப்பதான் மறுபடியும் திருப்பி இந்த காசு குடுக்குறன்ற விஷயம்ன்றது ரொம்ப அதிகமாகுது. ஆ இவ்வளவு நேரமா காசு குடுத்தத பத்தி தானே பேசிட்டு இருக்கோம். காசு குடுத்தும் ஆ எதிர்க்கட்சி ஜெயிச்ச எலக்ஷன் ஏதாவது இருக்கா நிஜி? சொல்லுங்க. இப்ப இப்ப அந்த எலக்ஷன் சொல்றத விட நான் கொஞ்சம் முன்னாடி போறேன். இப்ப 1955ல குடியரசுல ஒரு இது வருது. இப்ப நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருப்போம், அந்த டைம்ல காமராஜர் ஆட்சியில இருந்தாரு. அ நல்ல முறையில எலக்ஷன் நடந்திருக்கும்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா, அப்ப என்ன பண்ணியிருக்காருன்னா, அ எதிர்க்கட்சி யாரும் ஜெயிக்கக்கூடாது. இத்தனைக்கும் அவங்க தான் பலமான ஆட்சி. அப்போதைக்கு திமுகலாம் இருக்கிறாங்க. ஆனா, மத்தபடி காங்கிரஸ் தான் பெரிய ஆள். அதுக்கு கீழ எல்லாமே சின்ன சின்ன கட்சிகள் தான். அந்த மாரி இருந்தாலும், நம்ம தோத்துருவோமோ அப்படின்னு பயத்துல என்ன பண்ணியிருக்காருன்னா, குடியரசு தினத்துல 1955ல இடைத்தேர்தல் நடந்திருக்கு. அந்த எலக்ஷனுக்கு ஓட்டுக்கு ரூ. 1 அந்த அப்ப அந்த தொகுதியில சாப்பிட வர ஹோட்டல்ல கூட்டிட்டு போய் சாப்பிட வச்சு, உப்புமாவும், காஃபியும் டோக்கன் குடுத்து உப்புமாவையும், காஃபியும் சாப்பிட வச்சிருக்காரு. சரிங்களா? இதுதான் இடைத்தேர்தல்ல ஃபர்ஸ்ட்டு அந்த இதுல இது தர்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது வந்து இடைத்தேர்தல்னு இல்லாம ஒரு ஓட்டுக்கு காசு தந்தத பத்தி. ஒரு ஒரு இது கேட்டிருப்பீங்க ஆடியோவா. இவரு பேசியிருப்பாரு. அண்ணா பேசியிருப்பாரு. "அண்ணாவை தோற்கடிக்க வேண்டும் என்னால் ரூ. 5 கூட பத்தாது." அப்படி சொல்லி ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எப்ப நடந்துச்சுன்னா, 1962ல காஞ்சிபுரத்துல எலக்ஷன் நடக்குது. அந்த இது சட்டமன்ற தேர்தல். அந்த தேர்தல்ல பார்த்தீங்கன்னா, அண்ணாவ தோற்கடிக்கிறதுக்கு, அ அண்ணா அந்த காஞ்சிபுரம் தொகுதியில அண்ணாவுக்கு ஆப்போசிட்ல காங்கிரஸ் யார நிப்பாட்டுறாங்க பார்த்தீங்கன்னா, நடேசா முதலியார்ன்னு யாரும் ஒருத்தர் நிப்பாட்டுறாங்க. அப்ப என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, ஓட்டுக்கு ரூ. 5 காச குடுத்துட்டு, காச வாங்குறப்ப கரெக்ட்டா வெங்கட தளபதியோட படத்துக்கு மேல சத்தியம் பண்ணி, "ஓ நீங்க நடேச முதலியாருக்கு தான் ஓட்டு போடணும்" அப்படின்னு சொல்லி சத்தியம் வாங்கியிருக்கானுங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, இந்த பெத்த புள்ள மேல சத்தியம் பண்றது, அந்த கறந்த பால வாங்கி கறந்த பால் மேல சத்தியம் பண்ணியிருக்க ஏமாத்தக்கூடாது. அப்படின்னு சொல்றதெல்லாம் அந்த 1962ல தான் ஸ்டார்ட் ஆனுச்சு. இப்ப இப்ப சொல்லியிருந்தீங்கல்ல, இப்ப ஆளுங்கட்சி தோத்தத பத்தி பார்ப்போம். இப்ப 1962ல ஜெயிச்சுட்டாங்கல்ல அப்ப காங்கிரஸ்.
இப்ப திருச்செங்கோட்டுல ஒரு எலக்ஷன் வருது 1962ல. அவ யார் ஜெயிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, சுப்ராயம் வந்து ஜெயிச்சிருக்கிறாரு அந்த டைம்ல. திருச்செங்கோடுல சுப்ராயம் வந்து ஜெயிச்சிருக்கிறாரு. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, அவர் இறந்துடுறாரு. இறந்த காரணத்தினால இடைத்தேர்தல் வருது. அப்ப பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் சார்பா செங்கோட கவுண்டர்ன்னு ஒருத்தர் நிப்பாட்டுறாங்க. திமுக சார்பா கந்தப்பன் அப்படின்னு ஒருத்தர் நிப்பாட்டுறாங்க. ஆ எல்லாரும் என்ன நெனச்சாங்கன்னா, அ அ காமராஜர் ஆட்சியில இருக்காரு. காங்கிரஸ் தான் பெரிய கட்சி அப்படின்னு நெனச்சுட்டு இருக்கிறப்ப, ஆளுங்கட்சியவே தோற்கடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, திமுக ஜெயிச்சுட்டாங்க. அதுதான் முதல் முதலா ஒரு ஆளுங்கட்சி தோத்தது இடைத்தேர்தல்ல. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நடந்த இடைத்தேர்தல்லாம் ஜெயிச்சது யாருன்னா திமுக மட்டும். சாரி சாரி. ஆளுங்கட்சி யாருன்னா அப்போதைக்கு 67 வரலையுமே காங்கிரஸ் தானே. அந்த 62க்கு முன்னாடி வரலையுமே இடைத்தேர்தல் நடந்த அப்படின்னாலே காங்கிரஸ் தான் ஜெயிப்பாங்க. இந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா, முதல் முறையா ஒரு இடைத்தேர்தல்ல திமுக அதாவது ஒரு எதிர்க்கட்சி ஜெயிக்குது. அது மட்டும் இல்லாம தி திமுகவுக்கு ஒரு பெரிய சப்போர்ட். ஏன்னா, எல்லாம் என்ன நினைச்சுட்டு இருந்தாங்கன்னா 62ல திரும்ப காங்கிரஸ் ஜெயிச்சிரவும், திமுக அப்படியே போயிரும். ஏன்னா திமுகவுக்கு ஒரு பெரிய சர்க்கிள் இருந்துச்சு 62ல. அந்த 62ல அவ்வளவா திமுக ஜெயிக்கல அந்த டைம்ல. 62ல பலத்த அந்த எதிர்பார்ப்ப தாண்டி ஜெயிச்சுட்டாங்க எப்படியோ. சரிங்களா? ஏன்னா இப்ப 62ல பெரிய அடி திமுகவுக்கு பெரிய அடி இருந்துச்சு. அதனால பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து கோச்சு எழுந்துட்டாங்க அந்த டைம்ல. 62 இடைத்தேர்தல்ல திமுக ஜெயிச்சுட்டாங்க எப்படியோ. இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா, சரி இத கூட விட்டுறலாம்னு சொல்லிட்டு இது நடக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்து திருவண்ணாமலையில அந்த 62-67 அந்த டைம்லயே திருவண்ணாமலையில ஒரு எலக்ஷன் வருது. 63ல வருது ஆக்சுவலா இந்த எலக்ஷன் இடைத்தேர்தல். இதுதான் பார்த்தீங்கன்னா, திமுக வந்து தன்னோட காலடி தடத்த பதிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான எலக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, 62ல 62ல தோத்துட்டாங்கல்ல ஆல்ரெடி ஒரு இடைத்தேர்தல்ல. அந்த காரணத்தினால இந்த இந்த டைம் விட்டக்கூடாது அப்படின்ட்டு டைரக்ட்டா பார்த்தீங்கன்னா, இவரே களத்துல இறங்குறாரு. காமராஜரே களத்துல இறங்குறாரு. சரிங்களா? அது மட்டும் இல்லாம நெறையா இதெல்லாம் நடக்குது. பணப்பட்டுவாடா நெறைய நடக்குது. அப்ப என்னன்னு சொல்றேன் கேளுங்க. இப்ப யாரு பார்த்தீங்கன்னா, பழனி பிள்ளை வச்சுன்னு ஒருத்தர் இருந்துருவாரு. சரிங்களா? பழனி பிள்ளை அப்படிங்கிறது தான் காங்கிரஸ் சார்பா இருந்திருக்கிறாரு. அவர் இறந்துருவாரு. அதனால இடைத்தேர்தல்ல பார்த்தீங்கன்னா, இது நடக்குது. 63 இடைத்தேர்தல் நடக்குது. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, அப்ப பத்ராசலம் அப்படின்னு ஒருத்தரு பத்ராசலம் என்கிற அண்ணாமலை. சரிங்களா? அவரு பார்த்தீங்கன்னா, இந்த காங்கிரஸ் பகுதியில காங்கிரஸ் சார்பா நிக்கிறாரு. இங்க இங்க திமுக சார்புல அந்த போன அ சட்டமன்ற தேர்தல்ல போட்டியிட்டாரு. போட்டுட்டு தோத்தாருல்ல சண்முகம் அப்படின்னு ஒருத்தரு. அவரே பார்த்தீங்கன்னா திரும்ப போட்டியிடுறாரு இந்த திரும்ப அந்த இடைத்தேர்தலுக்குமே. இதுல பார்த்தீங்கன்னா, காமராஜர் நேரடியா தொகுதிக்கெல்லாம் போயி 1 வாரம் முகாம்லாம் போட்டு நெறைய பிரச்சாரங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. மதுரை மாநகரத்துக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குடிநீர் திட்டத்த இது பண்ணியிருக்காங்க. நாங்க 62ல ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் மதுரை மாநகர்ல நாங்க இந்த மாரி குடிநீர் திட்டம் அமைப்போம். அந்த மாரி சொல்லி ஒரு இது போட்டிருக்காங்க. அத விட நாங்க சிறப்பா உங்களுக்கு 48,00,000 அதிகமா போட்டு உங்களுக்கு செஞ்சு தரோம். குடிநீர் வசதி அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாரி இந்த நாங்க தான் இலவசமா படிப்பு குடுத்தோம். சீருடை குடுக்குறோம். அந்த மாரி எல்லாமே சொல்லி பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா, கடைசியில பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் தோத்துருச்சு. சரிங்களா? இப்பல்லாம் இவர் பிரச்சனை பண்றாரா? பிரச்சாரம் பண்றாரா? அண்ணா என்ன பிரச்சாரம் பண்றாருன்னா, இவர் இந்த இப்ப நம்ம சொல்லுவோம்ல, இந்த வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது. அப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த இடைத்தேர்தல்ல அண்ணா சொல்லிட்டு இருந்த டைம்ல சொல்லியிருக்காரு. அ காகித பூ மணக்காது. காங்கிரஸ் போட சமதரம் இனிக்காது. அப்படிலாம் சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. கடைசியில பார்த்தீங்கன்னா, ஓட்டு வித்தியாசம் பெருசாலாம் கிடையாது. கொஞ்சம் ஓட்டு வித்தியாசம் தான். இப்ப இவரு இந்த சொன்னேன்ல, இப்ப சண்முகம் அப்படிங்கிறவரு திமுக சார்ந்து ஜெயிச்சுட்டாரு. அவரு பார்த்தீங்கன்னா 38,666 வாக்கு வாங்கியிருக்காரு. இந்த காங்கிரஸ் சார்பா நின்ன அண்ணாமலை அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா 37,191 வாக்கு தான். ரொம்ப பெருசா டிஃபரெண்ட்லாம் இல்ல. ஆனா இதுதான் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அடி விழுந்துச்சு. ஏன்னா மக்கள் நெறைய மாறிட்டே வராங்க. அ மாற்றம் ஏற்பட்டுருச்சு. அப்படிங்கிற ஒரு இதுதான். ஏன்னா 2 இடைத்தேர்தல் நடந்திருக்கு. 2 இடைத்தேர்தல்லுமே ஆளுங்கட்சி தோத்துருச்சு. சரிங்களா? காமராஜரே வந்து பிரச்சாரம்லாம் பண்ணியிருக்காரு இந்த இதுக்கு. அப்பயும் தோத்துருக்கு அப்படிங்கிறப்ப, ஒரு பெரிய மாற்றமே இதுல தான் வந்திருக்கு. சரிங்களா? இப்ப ஒரு 67 அடுத்து. இப்ப 67க்கு ஆட்சி கைப்பற்றிட்டாங்கல்ல திமுக. இப்ப ஆமா. 67ல தென்காசி தொகுதிக்கு எலக்ஷன் வருது. சரிங்களா? அ அ அதுலயும் பார்த்தீங்கன்னா, தென்காசி தொகுதியில அப்ப க திமுக ஆட்சியில இருந்தாலும், தென்காசி தொகுதியில ஜெயிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் காங்கிரஸ் எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காரு. காங்கிரஸ் எம்எல்ஏ சிதம்பரம் ஜெயிச்சிருக்காரு. சிதம்பரம் இறந்துட்டாரு. அதனால பார்த்தீங்கன்னா, 1968ல இடைத்தேர்தல் வருது. இப்ப பார்த்தீங்கன்னா, கருணாநிதி உட்பட மொத்தம் 8 அமைச்சர்கள் வழக்கம் போல முகாம்லாம் போட்டு வாக்குலாம் சேகரிச்சிருக்காங்க. இப்ப திமுக சார்பா யாரு போட்டிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கதிரவன் என்கிற சம்சுதீன் அப்படின்னு ஒருத்தர் திமுக சார்பா போட்டியிட்டு அந்த எலக்ஷன்ல இருந்திருக்கிறாரு. இப்ப எம்ஜிஆர் சொன்னீங்கல்ல, எம்ஜிஆர் என்ன பண்ணாருன்னா, ஆமா. அப்ப அவர் எடுத்த அந்த பூமி ஒரு படம் பூமின்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. இப்ப வந்த பூமி இல்ல, அந்த பூமி.
பூமின்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. அந்த படத்துல பாத்தீங்கன்னா, இந்த கதிரவன் ஒருத்தர் சொன்னேன்ல இப்ப, திமுக சார்பா போட்டியிடுறார்ல இடைத்தேர்தல்ல. ஆமா. அந்த அவர் நடிச்ச நடிச்ச படத்துக்கு கதிரவன்னு அவர் பேர வச்சு நடிச்சிருக்காரு. மெயின் கேரக்டர் நேம் வச்சு வச்சிருக்காரு. இதனால அப்ப அப்ப பிரச்சாரம் பண்றப்ப என்ன பண்ணியிருக்காருன்னா, நீங்க வந்து ஆட்சி பீடத்த என்ட்ட குடுத்துட்டீங்க. சரிங்களா? இது வந்து ஒரு இடைத்தேர்தல் மட்டும் தான். இதுலயும் ஜெயிக்க வச்சிருங்க என்னைய. ஆட்சி பீடம் அப்படிங்கிறது ஒரு இலையில விருந்து போட்ட மாதிரி. எவ்வளவுதான் இலையில விருந்து போட்டாலுமே, ஊறுகாய்ன்னு ஒண்ணு வச்சா தான் விருந்து சிறப்பா இருக்கும். அதே மாரி தான் இந்த இடைத்தேர்தல்ல நீங்க எனக்கு வந்து தர வந்து ஊறுகாய் மாரி தான். அந்த ஊறுகாய எப்படியா எனக்கு குடுத்துட்டீங்கன்னா, ஆட்சி எனக்கு சிறப்பா இருக்கும். அப்படிலாம் பிரச்சாரம் பண்ணி, நல்லா செலவு பண்ணியிருக்காங்க ஆக்சுவலா அந்த இதுக்கு. ஊறுகாய் வியாபாரம் பண்ணியிருக்காரா? அப்படி சொல்ல முடியாது. ஊறுகாய் ஊறுகாய் வியாபாரம் பார்த்திருக்காரு. அப்படி ம். சொல்லியிருக்காரு அந்த உதாரணம் மாரி அவருக்கு. நம்ம இந்த அளவுக்குலாம் இது பண்ண வேணாம். ஓகே. அ அ அப்படி சொல்லியிருக்காரு. நீங்க அதாவது பெரிய விருந்தே எனக்கு குடுத்துட்டீங்க. இது வந்து ஊறுகாய் மாதிரி தான் எனக்கு. ஒரு இலையில வைக்கிற ஊறுகாய் மாதிரி தான். இந்த இதையும் ஜெயிக்க வச்சுருங்க. நல்லா பண்ணி இப்ப யார் இந்த நம்ம ஆதித்தனார் இருக்காரு பார்த்தீங்களா? அவரு தான் பார்த்தீங்கன்னா, இந்த இதுல நடந்த இந்த பணப்பட்டுவாடாக்கெல்லாம் ஃபுல்லா ஹெல்ப் பண்ணது ஆக்சுவலா. இந்த இது பிரச்சாரம் பண்றதுக்கு, மக்களுக்கு பணம் குடுக்குறதுக்குலாம் ஃபுல்லா பணத்த செலவு பண்ணது யாரு பார்த்தீங்கன்னா, ஆதித்தனார் தான். இப்ப எம்ஜிஆர் ஆட்சி வந்ததுக்கப்புறம் அப்படியே 18 அவரு இறக்குற வரையிலும் பெருசா இதெல்லாம் இது பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப 2001 6 வரலயும் அதிமுக ஆட்சி இருந்துச்சுல்ல. இல்ல, இல்ல. 91-96 தானே இல்ல எடுத்தாங்க. அத நான் அதெல்லாம் இப்ப எடுத்து பார்க்கல. நீங்க ஏதாவது வச்சிருக்கீங்களா? 1996 நீங்க சொல்லுங்க சொல்றேன். இல்ல, 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 இல்ல. இவங்க முடிச்சுட்டாங்க. எம்ஜிஆர் போயிட்டாரு. 89 சம்திங் அந்த ஆமா, இயர்ல ஆமா. இருந்து 87ல போயிருவாரு. இல்ல ஆ, 87ல போயிருவாரு. பட் எலக்ஷன் 89ல தான் வரும் ஆனா. ஆ. அதுவரைக்கும் ஜான்னு பிரிஞ்சிருந்தாங்க. அது ஆமா, உட்கட்சி ஆமா. அது வேணாம். அது தேவையில்லாத டாபிக் அது. ஓகே. ஓகே, இப்ப ஓகே. இவ்வளவு தூரம் இந்த எலக்ஷன் பத்தி பேசிட்டீங்க இல்லையா? ஆமா, ஆமா. இதுக்கு அடுத்து தான் காசு குடுக்குறதுன்றது திருப்பி ஒரு ஃபார்முக்கு வருது. ஆஃப்டர் எம்ஜிஆர் டெத்துக்கு அப்புறம் இல்லையா? கரெக்ட்டா? ஆமா, கண்டிப்பா. ஆ சரி ஓகே. இப்ப யாரு லைம்லைட்ல இருக்காங்கன்னா, ஒரு பக்கம் கருணாநிதி, இன்னொரு பக்கம் ஜெயலலிதான்ற மாரி ஃபார்ம் ஆயிடுச்சு. ஃபார்ம் ஆமா, ஆன ஆமா. பிறகு 91-96ல வந்துட்டு ஒரு புரட்சிகரமான ஒரு டென்யூர போட்டுட்டு, மக்கள் எல்லாரும் சாவடிச்ச பெருமை வந்து நம்ம ஏ1யும் சேரும். அவங்களுக்கு ஒரு நன்றிய போட்டுட்டு, ம் அவங்க அப்ப என்ன பண்ணாங்கன்னு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? அதாவது ஓட்டு காசு வாங்க சொல்றீங்களா? இல்ல அவங்கள பீரியட்ல என்ன நடந்துச்சு சொல்ல வரீங்களா? இல்ல, இல்ல. பீரியட் நடந்தது தனி. அத தனியா பேச வேண்டியது இருக்குது. ஓட்டுக்கு காசு குடுக்குறத பத்தி. ஏன்னா இல்ல, அப்பயும் இல்ல. காசு அப்ப குடுத்துருக்கோம் எனக்கு தான். சுத்தமா ஐடியா இல்ல எனக்கு. ஆக்சுவலா அது சுத்தமா ஆ ஐடியாவே இல்ல சரி எனக்கு ஓகே. ஆக்சுவலா. நீங்க சரி தெரிஞ்சா ஓகே. சொல்லுங்க. எல்லாருமே வந்துட்டு திருமங்கல ஃபார்ம்ல தான் பரவலான மாரி சொல்லிக்கிட்டு ஆமா. இருப்பாங்க இல்லையா? அதுக்கு 2009 முன்னாடியே ஃபார்ம்ல அ வந்து. ஆ ஓகே. அதுக்கு முன்னாடியே நம்ம அம்மா வந்து இது கொண்டாந்துட்டாங்க. ஆமா. ஆனா வெளிய தெரியல திருமுக படம் மட்டும் தான். அந்த எப்போதா திமுக மேல ஏதாவது குறை வைப்பானுங்கல்ல. அதான் திமுக மேல பழி தூக்கி போடு. அந்த கதை தான் இதுவும் ஆக்சுவலா. இங்க நடந்தாலும் சரி டிஎம்கே தான்டா, டிஎம்கே தான்டான்ற ஒரு கூட்டம் இருக்கும். ஆமா, ஆமா. அப்படி ஒண்ணு இருக்கு. அப்ப மீடியாவும் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே அந்த நூல் சென்ட்ரிக்கா தான் இருக்கும். அப்ப இருக்கிற மீடியாவே. ஆமா. கண்டிப்பா. அதனால இந்த அம்மா என்ன பண்ணாலும் அப்படியே என்ன சொல்றது, ஒரு புரட்சிகரமான ஒரு திட்டம் எல்லாமே பண்றது. அதே தான் இவரும் பண்ணியிருப்பாரு. ஒரு சிலது காப்பி அடிச்சு கூட வந்திருக்கும். ஆனா, கலைஞர் பண்ணும்போது அது தப்பான திட்டம். இவங்க பண்ணும்போது நல்ல திட்டம். நல்லா ஓல் கத விட்டுட்டு இருப்பானுங்க. ஐயோ! ஐயோ! ஆஃப்டர் ஒரு 96 2000 தாண்டுன பிறகு தான் எலக்ஷன்றது ஒரு சூடு பிடிக்கிற ஒரு திருவிழாவா மாறுது. ஒரு ஆமா, ஆமா. சம்பிரதாயமா போய் ஒரு திருவிழா, தேர்தல் திருவிழா, அ ஆ எலக்ஷன் நடந்தா போதும். இப்ப இப்ப ஆஃப்டர் 2000க்கு அப்புறம் வந்த எலக்ஷன்லாம் இருக்கு இல்லையா? அப்ப ஆமாம். இருக்கிற நார்மல் எலக்ஷனுக்கும், பை எலக்ஷனுக்கும் என்ன வித்தியாசம் நீங்க பார்க்குறீங்க பெரும்பாலும்? அப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப 2001க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த என்னது காசு தர்றது அப்படிங்கிறது அதிகமாயிருச்சு. ஆனா, இப்ப இடைத்தேர்தல் அப்படிங்கிறது அப்ப அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் ஏற்பட ஆரம்பிச்சது. ஏன்னா ஆளுங்கட்சி அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நார்மலா இடைத்தேர்தல் வந்தாலும் 50, 50 சான்ஸ் இருக்கும். ஆனா 2001க்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, நெறைய இடைத்தேர்தல்கள்ல ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கிற மாரி இருந்துச்சு. ஏன்னா ஆளுங்கட்சி தன்னோட தன்னோட கௌரவத்த இழந்துறக்கூடாது. ஏன்னா இப்ப எதிர்க்கட்சி ஜெயிச்சிருச்சு அப்படின்னா, எனக்கு வந்து இப்ப நான் ஆட்சி செய்ற ஆட்சி சரியில்லன்னு மக்கள் எடுத்துக்குவாங்க. அப்படிங்கிற கணக்கு தான் அதுல வரும். அது. மக்களுக்கு அந்த ஆட்சி புடிக்கல அப்படிங்கிற கணக்குல தான் அது வரும். அதனால பார்த்தீங்கன்னா, எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படின்ட்டு அந்த 2001க்கு அப்புறம் தான் நெறைய செலவு பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது பொதுவாவே பை எலக்ஷன்றது ஒண்ணு எதுக்குன்னா, ஆளுங்கட்சிக்கு வந்து ஒரு பாடமா இருக்கணும்காண்டி தான் பை எலக்ஷன் நடந்தா, ஆ இன்னொரு பார்ட்டி ஜெயிக்க வைக்கிறது மக்களோட மைண்ட் செட். ஏன்னா அவங்க ஒழுங்கா செய்யல. நீங்க ஒழுங்கா இல்லைன்னா, நாங்க ஒருத்த மாத்துவோன்ற ஒரு ஒரு பயத்த குடுத்தா தானே ஆமா. அவங்க ஒரு ஒரு சரியா ஆமா. வேலை செய்ய முடியும். ஒரு சாவு ம். மணி மாரி இருக்குது. ஆ அதுதான் வந்து கரெக்ட்டா டெமோக்ரஸியோட ஒரு பாத்வே. பட் அந்த பாத்வேயே வந்துட்டு அவங்க ஒரு ஷார்ட் கட் மாரி எடுக்கிறேன்ற பேர்ல காச குடுத்துட்டு, எங்க ஆட்சி வந்துல எங் எ 2 கட்சியுமே சரி. எங்க ஆட்சியில வந்துட்டு பாலும் ஓடுது, தேனும் ஓடுதுன்ற மாரி ஒரு
கதை கட்டி விடுறதுக்கு இந்த காசுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு டூலா பயன்படுத்திட்டு இருக்காங்க இல்லையா? அதாவது ஒரு திருவிழா மாதிரி எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த இடைத்தேர்தல் அப்படிங்கிறது மக்களே ஆட்டோமேட்டிக்கா. சரிங்களா? இப்ப எப்படின்னா, மக்களே கேட்க ஓப்பனாவே அத. எப்படின்னா, அவன் குடுத்து பழகிட்டான், நான் வாங்கி பழகிட்டேன் அப்படிங்கிற கதை மாதிரி, அவன் குடுக்க மக்கள வாங்கி வாங்கி பழக ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் மக்களே எவ்வளவு குடுத்தாலும் பத்தலங்கிற கேட்கிற அளவுக்கு வந்துட்டாங்க இப்ப இந்த டைம்ல. இப்ப நான் இந்த பேசியிருக்க டைம் சொல்றேன். மக்களே நெறைய எதிர்பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஓட்டுக்கு என்ன இவ்வளவு முடியுமா? அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க மக்கள். ஆனா அந்த இடைத்தேர்தல் அப்படிங்கிறது இப்ப பொதுவா இப்ப ஒரு தொகுதிக்கு இவ்வளவு செலவு பண்றாங்க அப்படின்னா, நார்மல் டைம்ல செலவு பண்றத விட, இடைத்தேர்தலா நான் ஜெயிச்சே ஆகணும். என்னோட ஆட்சிய நான் காப்பாத்தியே ஆகணும். எனக்கு வந்து கெட்ட பேர் வந்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதிகமா செலவு பண்ணுவானுங்க. நட்டமே ஆனாலும் சில பேர் என்ன நட்டமே ஆனாலும் பரவால்ல. எனக்கு வந்து ஒரு கௌரவ பிரச்சனை மாரி. இந்த தொகுதியில இருந்து எதுவுமே வரலனாலும் பரவால்ல. இந்த தொகுதியில ஜெயிச்சே ஆகணும். அப்படின்னு ஆளுங்கட்சி ரொம்ப செலவு பண்ணுவாங்க. ஏன்னா, ஆளுங்கட்சி அப்படிங்கிறப்ப பவர்ஃபுல்லா அவங்ககிட்ட தான் இருக்கும். அப்படிங்கிறப்ப போலீஸ்காரன் கண்டுக்கவும் மாட்டானுங்க. ஆளுங்கட்சி என்ன சொன்னாலும் ஒத்துக்குவாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா, திமுக ஆட்சியில இருந்துச்சுன்னா, அதிமுகவுக்கு வந்து குறை சொல்லும். பணநாயகம் ஜெயிச்சது, ஜனநாயகம் தோற்றது அப்படிம்பானுங்க. இது அப்படியே திமுக ஆட்சியில இருக்கும்போது அதிமுக பார்த்து சொல்லுவாங்க. படநாயகம் ஜெயிச்சதா, ஜனநாயகம் தோற்றது. கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க போலீஸ்காரங்க எல்லாம். தடுக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு மாத்தி மாத்தி குறை சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா யார் ஆட்சியில இருந்தாலும் அந்த இடைத்தேர்தல் அப்படின்னு வரும்போது, பணம் வந்து நல்லா விளையாடும். அதுனா 100% உண்மை. நீங்க சொல்லுங்க. ம். இதுக்கு அடுத்து கன்டென்ட் போறதுக்கு முன்னாடி, பொதுவா ஒரு எலக்ஷன்னா அது எப்படி நடக்குது? ஒரு பிரச்சனைன்னா யார்ட்ட இன்ஃபார்ம் பண்ணணும்? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். பாத்தீங்கன்னா, இப்ப மாநில மாநில தேர்தல் ஆணையர்னு ஒருத்தர் இருப்பாரு. சரிங்களா? அவருக்கு கீழ அவருக்கு கீழ தான் பாத்தீங்கன்னா, மாநில தேர்தல் அலுவலர்கள் இருப்பாங்க. அவருக்கு கீழ பாத்தீங்கன்னா, மாவட்ட தேர்தல் அலுவலர், இல்ல அந்த மாவட்ட ஆட்சியர், மாவட்ட ஆட்சித்தலைவர். சரிங்களா? யாராவது ஒருத்தர் இருப்பாங்க அவங்களுக்கு கீழ. அவங்களுக்கு கீழ தேர்தல் நடத்துற அலுவலர்கள். அதுங்களுக்கு கீழ பாத்தீங்கன்னா, உதவி தேர்தல் அவங்களுக்கு உதவியா இருப்பாங்க. உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் இருப்பாங்க. அதுக்கு கீழ பாத்தீங்கன்னா, மண்டலமா பிரிச்சிருப்பாங்க. அதுல ஸோ பாத்தீங்கன்னா, மண்டல அலுவலர்ன்னு ஒருத்தர் இருப்பாங்க. சொல்லுங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த எலக்ஷன் ஹையரார்கி. அவங்க அந்த அந்த மெம்பர்ஸோட பாடி. மண்டல அலுவலர்கள் இருப்பாங்க. அதுக்கு கீழ பாத்தீங்கன்னா, இந்த வாக்குச்சாவடி இருக்கும்ல. வாக்குச்சாவடிக்கு தலைமை நியமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வாக்குப்பதிவு அலுவலர்கள். இந்த மாரி இருக்கும். ஒரு ஹையரார்க்கில இருக்கும். சரிங்களா? அவங்களுக்கு கீழ பாத்தீங்கன்னா, இந்த ஊரக உள்ளாட்சி அலுவலர்கள், ஊரக வளர்ச்சி அலுவலர்கள், ஊராட்சி ஊராட்சி இயக்குனர், அது மாரி நெறைய வந்துட்டே இருக்கும். கிளை கிளையா பிரிஞ்சுகிட்டே இருக்கும். ஆனா இதுதான் பாத்தீங்கன்னா, ஒரு ஹையரார்க்கி ஆர்டரா இருக்கும். ஓகே. இப்போ ஒரு எலக்ஷன்ல எனக்கு பிரச்சனை. நான் வந்து புகார் குடுக்கணும்னா யார்ட்ட குடுக்கணும்? வாக்குப்பதிவு அலுவலர் பாத்தீங்களா? அவிங்கள்ட்ட சொன்னீங்கன்னா, அவிங்க அப்படியே ஒவ்வொருத்தரா மேல ஆர்டரா போய் ஆனா நடக்காது. ஆனா அதான் உண்மை ஆக்சுவலா. அது நடக்காது ஆனா அது. அதுதான் இங்க கஷ்டமான விஷயமா இருக்கு. தெரிஞ்சுக்கணும்ல. மக்கள் தெரிஞ்சுக்கணும்ல. இப்ப வந்து எனக்கு வந்து என்னோட விருப்பம் இல்லாம என்ட்ட ஒருத்தன் காசு குடுத்துட்டு என்னைய கட்டாயப்படுத்துறாய்ங்க ஓட்டு போட சொல்லி. அப்ப நான் ஒருத்தர் புகார் குடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்ப நான் யார்ட்ட குடுக்கணும்? அதனால கேட்கிறேன். ஓகே, ஓகே. அங்க ஓட்டு போற இடத்துல வாக்குப்பதிவு அலுவலர்கள் இருப்பாங்க. வாக்குப்பதிவு தலைமை அலுவலர் 2 பேருமே இருப்பாங்க. சொல்லப்போனா. சில இடத்துல 2 பேருமே இருப்பாங்க. அது மெயின் ஏரியாவா இருந்துச்சுன்னா. சரிங்களா? வாக்குப்பதிவு அலுவலர் இருப்பாரு அங்க. அவர்ட்ட போய் நம்ம டைரக்ட்டா கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அவர் பார்த்தீங்கன்னா, அவரோட ஹையர் ஹை ஹை அவரோட மேலிடத்துல கொண்டு போவாரு. அப்ப பார்த்தீங்கன்னா, அப்படியே போய் டைரக்ட்டா அந்த மாநில தேர்தல் ஆணையத்துக்கு பேரு கடைசில. சரி, ஓகே. இது இப்படிதான் மக்கள் என்ன பண்றாங்கன்னு நினைப்பாங்கன்னா, வரத வாங்கிக்குவோம். அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர, ரொம்ப ரேரா தான். ஆனா சில பார்த்திருப்பீங்க. ஒரு 3 இயர்ஸ் பிஃபோர்லாம் எங்களுக்கு பணம் வேணாம் அப்படின்னு ஒரு சில பேர் போராடிட்டு இருந்தானுங்க. எனக்கு பணமே காசு தராதீங்க. சில சில கிராமங்கள்ல எல்லாம் இந்த ஓட்டுக்கு நாங்க பணம் வாங்க மாட்டோம் அப்படின்னு போஸ்டர்லாம் அடிச்சு, பேனர்லாம் அடிச்சு ஒட்டுவானுங்க. இப்ப வந்து எலக்ஷன் இப்படி போயிட்டு இருக்குது இல்லையா? ஓகே. இப்ப நம்ம தான் முக்கியமான ஒரு ஃபார்முலாக்குள்ள இறங்க போறோம். மேக்ஸ் ஃபார்முலா கிடையாது. ஒரு மிகப்பெரிய ஃபார்முலா. சொல்லுங்க. திரும்ப ஃபார்முலா முன்னாடியே ஒரு ஃபார்முலா இருந்துருச்சு. நான் இப்ப இப்ப நான் சொல்லிடுறேன். சொல்லுங்க, சொல்லுங்க. இப்ப 2001ல இருந்து இப்ப சொல்லியிருந்தேன். 2001க்கு அப்புறம் அதிகமான இடத்துல இடைத்தேர்தல் ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னாலே, ஆளுங்கட்சி தான் ஜெயிக்க இருந்துச்சு. எப்படின்னா ஆமா. 2001ல இருந்து 2006லயும் அதிமுக ஆட்சியா? அதுல பாத்தீங்கன்னா 8 ம். தொகுதியில இடைத்தேர்தல் நடந்திருக்கு. அதுல மங்களூரு தொகுதியில மட்டும் தான் திமுக ஜெயிச்சிருக்கு. மத்த 7 தொகுதியிலயும் பாத்தீங்கன்னா, ஓகே. அதிமுக ஜெயிச்சிருக்கு. அதே மாரி ம். 2006ல இருந்து 2011 வரையிலும் பாத்தீங்கன்னா, மொத்தமா 11 தொகுதியில இடைத்தேர்தல் நடந்திருக்கு. அது எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா, திமுக, காங்கிரஸ் கூட்டணி. இதுதான் ஜெயிச்சிருக்கு. இது ஒரு இதுல கூட பாத்தீங்கன்னா, எதிர்க்கட்சி ஜெயிக்கவே இல்ல. இந்த 2006ல இருந்து 2011 வரப்ப தான் பாத்தீங்கன்னா, நம்ம திருமங்கல ஃபார்முலா வந்திருக்கும் அதுல 2009ல. இப்ப அ திருமங்கல ஃபார்முலாக்கு முன்னாடியே காஞ்சிபுரம் கும்மிடிப்பூண்டின்னு ஒரு ஃபார்முலா இருந்திருக்கு. சரிங்களா? அதாவது அதிமுகக்கு தான் சொல்லுவாங்க. அதாவது அன்னோன் ஃபார்முலா. ஆமாமாமா. அது ம். எப்படின்னா, ம்.
இது எதுக்குன்னா பார்த்தீங்கன்னா, 2005 தானே. 2006ல தேர்தல் வரப்போகுது. அதனால 2006 தேர்தல்ல யாரு மக்கள் பக்கம் இருக்க போறா? யாரு மக்களோட ஆதரவு யாருக்கு இருக்கு? அப்படிங்கிற ஒரு ஒரு போட்டியா இருந்துச்சு. அதனால 2 கட்சியும் பார்த்தீங்கன்னா, போட்டி போட்டுக்கிட்டு தன்னால முடிஞ்ச அளவுக்கு எப்படியா ஜெயிச்சிரணும் அப்படின்னு பண்ணாங்க. சரிங்களா? இப்ப கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏயா இருந்தவரு வடமாநில கொள்ளையில இருக்காரு. வடமாநில கொள்ளையர்களா இருப்பாங்கல்ல. அவிங்களலாம் அவங்கள கொன்றுவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, ஒரு எலக்ஷன் வரும். அதே மாரி காஞ்சிபுரத்துல திருநாவுக்கரசுன்னு ஒருத்தர் இருப்பாரு எம்எல்ஏவா. அவரு பார்த்தீங்கன்னா, உடம்பு சரியில்லாம இறந்துருவாரு. இதனால 2 இதுக்கும் பார்த்தீங்கன்னா, எலக்ஷன் நடக்கும். பை எலக்ஷன் நடக்கும். இதுல என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுய உதவி குழு இருக்கு பார்த்தீங்களா? அது மூலமா காசு குடுத்துவிட்டு, காச பரப்புனானுங்க ஃபேமிலி எல்லாத்துக்கும். இதுல பார்த்தீங்கன்னா, இப்ப காவல்துறை கண்டுக்கல. ஏன்னா ஆளுங்கட்சி தானே, அதிமுக தானே இப்ப இதுல இருந்துச்சு. அதனால காவல்துறை அதிகமா கண்டுக்கல. இன்னும் சொல்லப்போனா, அந்த டைம்ல தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஓட்டுக்கு இந்த 50, 100ங்கிறது மாறி போயி 500 அப்பதான் முதல்ல குடுக்க ஆரம்பிச்சானுங்க. ஏன்னா இப்பயே 500ங்கிறது பெரிய காசு தான். ஏன்னா 2019 எலக்ஷன் திமுக ஆட்சி அமைச்சாங்கல்ல. அந்த எலக்ஷன்ல ஆமா. எங்களுக்கே 500 தான் குடுத்தாங்க. மத்த எல்லாம் 2000, 1500 வாங்கிட்டு இருக்கிறப்ப அது 19ல 21. சாரி 21 சாரி கட் பண்ணிருங்க அப்ப அத. 2021. ஆ, ஆ. இல்ல ரொம்ப இதா இருக்கும் அது வேணாம். 2021 ஆமா மறந்துட்டேன். 19 இது இந்த எலக்ஷன்ல இது மோடி எலக்ஷன் அது. சாரி. 2021ல பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 500 தான் குடுத்தாங்க ஆக்சுவலா. சரிங்களா? ஏன்னா, அப்ப 2005ன்னு நெனச்சு பாருங்க அப்ப. ஏன்னா, அப்போதைக்கு என்ன சொல்லப்போனா ரூ. 50 குடுத்துட்டு இருந்தாங்களாமா. அந்த டைம்ல. இந்த 2005 பை எலக்ஷன் வர ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 50, 100. 100க்கு மேல தாண்டவே மாட்டாங்களாம் மேக்ஸிமம். அந்த டைம்ல தான் பார்த்தீங்கன்னா, 2005 பை எலக்ஷன்ல ரூ. 500 அதிமுக குடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, நீங்க லட்டுக்குள்ள மூக்குத்தி வச்சு குடுக்கறதெல்லாம் அப்பயும் நடந்திருக்கு அந்த எலக்ஷன்ல. ஆனா, அது வெளிய தெரியல அவ்வளவாத்துல. லட்டுக்குள்ள மூக்குத்தி வச்சு குடுக்கறது. அதான் முதல்லயே சொல்லிட்டேன். நூல் சென்ட்ரிக் மீடியான்னு ஒண்ணு இருந்துச்சு. அதனால அது வெளிய ஆமா, தெரியல. ஆமா. லட்டுக்குள்ள இது வச்சு குடுக்கறது. சரிங்களா? வீடு வீடா போயி அப்படியே எங்கேயாவது இது இருக்குல்ல, என்னது? ம ரேஷன் கடை இருக்குல்ல. ரேஷன் கடையில காசு ஆமா. குடுக்குறது அதெல்லாம் நடந்திருக்கு அப்பயே. ஓ! ரேஷன் கடை வரையும் விட்டு வைக்கல அவைங்க. ஆஹ. ம். எங்க இருந்தாலும் பூந்து காச குடுத்துறானுங்க. ஆமா. சரி இப்ப இதுக்கு இந்த இல்ல இதுல காட்டுற விஷயத்த வந்துட்டு கொஞ்சம் மக்கள்ல நலத்திட்டங்கள காமிச்சாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். பண்றாங்களான்னு பார்ப்போம். ஆமா, ஆமா. சரி ஓகே. இப்ப நம்ம இந்த இதுக்கு இப்ப ஃபார்முலா நம்ம வாங்க. நீங்க வாங்க. திருமங்கா ஃபார்முலா. இது வந்து எப்ப நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 6-11 அந்த டிஎம்கேவோட பொற்கால ஆட்சியா நம்ம எடுத்துக்கலாமா அத? எப்படி எடுத்துக்கிறது அத? எடுத்துக்கலாம். அது எப்படி வேணுமா எடுத்துக்க அதாவது இப்ப இதுக்கு ஒரு 91-96ன்னா திமுகவுக்கு ஒரு 2006-2011. சரி ஓகே. 2 சலச்சது இல்ல. அந்த அளவுக்கு இல்ல, இல்ல. அல்ல அந்த அளவுக்கு கொடூரம் இல்லைனாலும், ஆ சொல்லலாம். திமுக ஆட்சியில ஒரு கரை படிந்த ஆட்சி. அந்த திமுக ஆட்சியிலேயே ஒரு கொஞ்சம் மோசமா இருந்துச்சு அப்டின்னா சொல்லலாம். பட் 2யும் கம்பேர் பண்ண முடியாது. பட் திமுகவுக்கு ஒரு பேட் இயர்ஸ் பேட் எதுனா அது சொல்லலாம். அப்டி சொல்லலாம். 2006-2011 ஒரு திமுகவோட ஆட்சியில ஒரு நல்லா இல்ல அப்டின்னு சொல்லலாம். அது அவிங்களே ஒத்துக்குவாங்க. அவிங்க கட்சியுமே ஒத்துக்குவாங்க ஆக்சுவலா. அப்பதான் கலைஞர் என்ன பிளான் பண்றாருன்னா, ஆ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, டிஎம்கே பொறுத்தவரைக்குமே அந்த மாவட்ட செயலாளர்லாம் எப்படின்னா, குறுநில மன்னர் மாரி ஆக்ட் பண்ணுவாங்க. அந்த மாவட்டத்துக்கு நான் தான். என்ன மீறி எதுவும் நடக்காதுன்ற மாரி ஒரு மைண்ட் செட்டோட தெரிஞ்சுகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில சவுத்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 3, 4 மாவட்ட செயலர்கள்லாம் இறந்து போயிட்டாங்க. இந்த வயசு காரணமா. ஸோ அப்ப என்ன நடக்குதுன்னா, சவுத்ல வந்துட்டு நெறைய உட்கட்சி பூசல் வந்து கொஞ்சம் முத்த ஆரம்பிச்சுருச்சு. அ அடுத்து எனக்கு நீ, எனக்கு நான்ற மாரி ஒரு பெரிய பிரச்சனை வருது. இத பார்த்த கலைஞர் என்ன பண்றாருன்னா, சவுத்துக்கு ஒரு ஆள் ஒரு காமனா ஒரு ஆள் போட்டோம்னா பிரச்சனை இல்லன்ற மாரி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் வந்துட்டு அழகிரிய வந்து என்ன பண்றாருன்னா, புஷ் பண்றாரு. ஏன்னா, அதுக்கு முன்னாடி இந்த தினகரன் ஆல்ரெடி ஒரு எபிசோட் போட்டிருக்கோம். அத கேட்கணும்னா கேட்டு பாருங்க. ஆ அதுல அந்த இன்சிடென்ட் நடந்துச்சு இல்லையா? ஸோ அதனால வந்துட்டு இவன் கட்சிய விட்டு வெளிய வச்சிருந்தோம்னா, இவனுக்கு பொறுப்பு குடுக்கலைன்னா, ஏதாவது திருப்பி திருப்பி இந்த மாரி பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, "ஓ நீ நீ இந்த எலக்ஷன்ல ஜெயிச்சு காமிச்சிட்டீன்னா, சவுத் நீ பார்த்துக்கோன்ற" மாரி ஒரு பெரிய இது வருது. உடனே அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு ஃபார்முலா வைக்கிறாரு. அந்த ஃபார்முலாவுக்கு வந்து என்ன சொல்றாருன்னா, கரெக்ட்டா ஒரு பெர்சன்டேஜ் சொல்றாரு. இத்தன பெர்சன்டேஜ் ஓட்டு எனக்கு வரும்னு சொல்லிட்டு எலக்ஷன சந்திக்கிறாரு. அந்த எலக்ஷன. அதே மாரி அந்த பெர்சன்டும் வாங்கிட்டாரு. ம். ம். மக்களுக்கு கொஞ்சம் வெறுப்பு இருந்துச்சு. இந்த மதுரை சிப்காட் தொழிற்சாலைக்கு நிலம் குடுத்துருப்பாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கொஞ்சம் வெறுப்புல இருந்தாங்க அந்த டைம்ல ஆக்சுவலா. அதுக்கப்புறம் அந்த கரண்ட் விஷயம்லாம் சொல்லவே தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்கா தெரியும் எல்லாத்துக்கும். ம். அந்த டைம் வரப்பலாம். அது சொல்லுங்க, ஒரு பெரிய சொல்லுங்க. விஷயம். சரி ஓகே. இப்ப இந்த ஒரு அவர் தன்னோட அ இத நிரூபிச்சே ஆக்கணும். நான் தான் சவுத்துக்கு நான் தான்ற ஒரு நிலைமை கொண்டாரணும். உடனே என்ன பண்றாருன்னா, நெறைய விஷயம் பண்றாரு. அது ஒண்ணொண்ணா பார்க்கணும்னா பெருசா போகும்.
நீங்க சின்ன ஒரு பிரீஃப் மட்டும் குடுங்க. நான் அப்படியே கேரி அவுட் பண்ணிக்கிறேன். ம். என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஏன்னா அதெல்லாம் அவரு அப்ப வந்து அந்த இதெல்லாம் நிக்கலாம் கிடையாது. அவர் வந்து தன்னோட பெரும்பான்மைய நிரூபிக்கணும். நான் வந்து இந்த ஜெயிக்க வச்சுருவேன் இந்த இத, அப்படிங்கிறது மெயினா இருந்திருக்காரு. இப்ப நம்ம 5000, 4000லாம் பெருசா 5000, 6000லாம் பெருசா பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஆனா அப்பயே பார்த்தீங்கன்னா 5000லாம் காசு குடுத்துருக்காங்க. இன் 2009 டைம்லயே குடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடு வீடா போயி, இதுல திமுகவுக்கு ஓட்டு போடுறவங்க யாரு? ஆப்போசிட் பார்ட்டிக்கு ஓட்டு போடுறவங்க யாரு? யார்ட்ட காசு குடுத்தா யார்ட்ட கரெக்ட்டா போய் போய் சேரும்? அப்படின்னு வீடு வீடா போய், அதாவது இதே அக்கறையா கவர்மெண்ட் வந்து மக்களோட நலன்ல செலுத்தினா ஈஸியா இது பண்ணிடலாம். ஆனா ஓட்டு காசு இருக்க என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, வீடு வீடா போயி, இதுல எத்தன பேர் இருக்கிறாங்க? பெரியவங்க எத்தன பேர் இருக்காங்க? சின்னவங்க எத்தன பேர் இருக்கிறாங்க? அந்த மாரிலாம் கணக்கு எடுத்துட்டு, இவங்க ஓட்டு போடுவாங்களா, போட மாட்டாங்களான்னு பார்த்துட்டு, கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, காசுலாம் போயிருக்கு. தெரு தெருவா போய் வீடு வீடா போய் இது பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப வெளியூர் போவாங்க பார்த்தீங்களா? வெளியூர் போறவங்களுக்கு வெளியூர் போன டைம்ல என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, வீட்ல கதவு சந்து இருக்கு பார்த்தீங்களா? கதவு சந்துக்குள்ள அந்த கதவு எடுக்கக்குள்ளலாம் பார்த்தீங்கன்னா, காசெல்லாம் தூக்கி போட்டுருக்கானுங்க. காசு, நகை, ஆ அதெல்லாம் தூக்கி போட்டுருக்கானுங்க. ஜன்னல் ஓரமா பணத்த தூக்கி போடுறது, அதெல்லாம் போட்டுருக்கானுங்க. ஏன்னா ஓகே. இது டைரக்ட்டா எப்ப போய் பணத்த நடந்துச்சு? வாங்கிக்கிறாங்க. இது இந்த எப்ப இதுல நடந்துச்சு? திருமங்கல தேர்தல்ல தான் எல்லாமே. 2000 இல்ல, இல்ல. நயன் வருஷம், நயன் வருஷம். நயன் நயன். 2009 தானே? அதாவது இப்ப ஆமாங்க. நம்ம இருக்கிறது 2023 இல்லையா? ஆமாமா. ஆ இப்ப நீங்க வந்து ஜாப் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா, டேட்டா அனலிஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங் இருக்கு ஐடில. இந்த டேட்டா ஓகே. கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கேத்த மாரி எக்ஸிக்யூட் பண்றது. இத வந்து 2009லயே பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா? அங்க இருக்காங்க. டைம் டிராவல். ம். அப்பயே டைம் வச்சிருக்காங்க. டிராவல் பண்ணி பின்னோக்கி பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. அதே இது திட்டத்த எந்த வந்து அளவுக்கு கொஞ்சம் சவுத் தமிழ்நாடு டெவலப்மென்ட்ல யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, சவுத் தமிழ்நாடு எங்கேயோ போயிருக்கும். சரி அத விடுங்க. இது எந்த நீங்க இந்த அளவுக்கு கதைக்குள்ள இல்ல இது இது எந்த அளவுக்கு இதுன்னா, சொல்லுங்க. தேர்தல் இந்த வரலையுமே இப்ப நான் அதிமுகவுக்கு வந்து காஞ்சிபுரம் கும்மிடிப்பூண்டி ஃபார்ம்லாம் சொன்னாலும், பொதுவா தேர்தல் அப்டின்னாலே திருமங்கல ஃபார்ம் அப்டின்னு ஓப்பனா அந்த அளவுக்கு அது ஓப்பனா செஞ்சாங்க. ஆக்சுவலா சொல்லிட்டு சொன்னீங்கல்ல, சொல்லிட்டு செஞ்சாங்கன்னு சொல்லல. அது தேர்தல் ஆணையத்துக்குமே தெரியும் ஆக்சுவலா அது. தேர்தல் ஆணையத்துக்கே தெரியும் ஆக்சுவலா அது. அதுதான் காமெடி இதுல. அவிங்களே அத அலோவ் பண்ண மாரி தான் கிட்டத்தட்ட அது. பார்த்துட்டு என்ன தெரியும். ஏன்னா நம்ம நம்ம அவிங்க ஆளுங்கட்சியா போயிட்டாங்க. அப்படின்னு அது அதான் சொல்றேன். எல்லாருக்குமே தெரியும். திருமங்கல ஃபார்முலா அப்படிங்கிறது இந்த கட்சி எலக்ஷன் மீன்ஸ் இந்த கட்சிக்குள்ள இருக்கிற எலக்ஷன் பண்றவங்களுக்கெல்லாம் இன்னவரையுமே சொல்லி காமிச்சுட்டு இருப்பாங்க. இன்னவரையுமே அதிமுக கலாய்க்கிறதுல திட்டுறப்ப நெறைய வார்த்தைகள் சொல்லுவாங்கல்ல. அதுல திருமங்கல ஃபார்மா அப்படின்னு அடிக்கடி சொல்லி காமிச்சிட்டே இருப்பாங்க இன்னவரையுமே சொல்லிட்டு இருப்பாங்க அத. ஆனா அந்த பைத்தியக்காரனுக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடி ஏ1 வந்துட்டு லட்டுக்குள்ள மூக்குத்தி வச்சு குடுத்தாரு. ஆ ம். காஞ்சிபுரம் கும்மிடி பூண்ல நீங்க என்னடா பண்ணீங்கன்னு கேட்டா, அது வந்து ரெக்கார்ட்ல இல்லல்ல அப்படி சொல்லுவானுங்க கேட்டா. அது மட்டும் இல்ல பார்த்தீங்கன்னா, அந்த ஓட்டு போட்டு போறாங்க பார்த்தீங்களா? ஓட்டு போட்டு இப்ப வெளியூர்ல இருந்து ஓட்டு போட வந்திருப்பாங்கல்ல. வெளியூர்ல இருந்து ஓட்டு போட வந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து மதியானம் பிரியாணிலாம் வாங்கி குடுத்து, அவைங்களுக்கு போறதுக்கு காசுலாம் குடுத்து அனுப்பியிருக்கானுங்க. ஊருக்கு சொந்த ஊருக்கு இதுக்கு போறதுக்கு வெளியூர் போறதுக்கு. அப்பயே ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டு வந்து இறக்குனாங்கல்ல மதுரைக்கு. ஆ. ஆமா, ஆமா. அதெல்லாம் ஆமா, ஆமா, பண்ணியிருக்காங்க ஆமா, அப்பயே. ஆமா. சோ அந்த அளவுக்கு அப்பயே பண்ணியிருக்காங்க. இறங்கி ஜெயிச்சு தன்னோட தான் தான் சவுத்துக்குன்னு நிரூபிச்சுட்டாரு. அவர் எப்படி எப்படி பண்ணாருன்றத கொஞ்சம் பார்ப்போமே. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாருன்னா, யூசுவலா எல்லாருமே காசு அப்படிதானே குடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா இவரு கொஞ்சம் டிஃபரெண்ட்டா போனாரு. எப்படி போனாருன்னா, அப்ப அந்த எலக்ஷன் டைம் அப்ப யார் வீட்லயாவது வந்துட்டு இந்த அ புது வீடு பால் காய்ச்சறது, கல்யாணம், காது குத்து இந்த மாரி ஏதாவது இருக்கும் இல்லையா? அப்படி ஆமா. இருந்துச்சுன்னா, யாராவது அந்த அந்த தொகுதிக்குள்ள யாராவது இருந்தாங்கன்னா, அவங்க கவலைப்பட தேவையில்ல. நேரா கட்சிக்காரனுக்கு ஒரு ஃபோன போட்டோனே எல்லாத்தையும் அவனே பார்த்துருவான். விழாவே அவன் எடுத்து சிறப்பா பண்ணுவான். பண்ணிட்டு வரவங்களுக்கு நல்லா கறி சாப்பாடு நல்லா போட்டுட்டு, நல்லா கெடாவா ஒண்ணு பார்த்து வெட்டி, என்னென்ன போட முடியுமோ பறக்கிறது, ஓடுறது, தாவுறது இருக்கிற எல்லாமே வந்து அந்த இலையில இருக்கும். ஆஜராயிரும். போட்டு நல்லா வயிறு முட்ட தின்னுட்டு, போகும்போது இந்த தாம்பூல தட்டு ஒண்ணு குடுப்பாங்க இல்லையா? தாம்பூல ஆமா. தட்டுக்குள்ள காசு வச்சுறது. அப்புறம் வந்துட்டு இந்த வெள்ளி குத்து விளக்கு. ஆ இன்னும் ஒரு சில வெளியில என்னென்ன ஐட்டம் இருக்குமோ எல்லாமே. அங்கங்க ஒவ்வொரு இதா பண்ணி, பண்ணி அப்படியே நல்லா இது பண்ணி வச்சிருக்கானுங்க. ஒரு செட்டப் ரெடி பண்ணி, ஒரு பெரிய மார்ஜின் ஆ. அந்த குத்துவிளக்குங்கிறது எல்லா இதுலயுமே இருக்கும். ஆ எல்லா எலக்ஷன்லயும் குத்து விளக்குன்றது கன்ஃபார்மா இடம். இத்தனைக்கும் அந்த அப்ப இறந்து போனது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக கூட்டணி தான். திமுக ஆட்சி ஆள் கூட கிடையாது அதுல ஆக்சுவலா. இறந்து போனது அதிமுகல தான் ஆக்சுவலா அப்ப. அந்த அதிமுக எம்எல்ஏ தான் ஆக்சுவலா அப்ப. அதுக்கே பாருங்க. இப்ப திமுக எம்எல்ஏ ஜெயிச்சிருந்து அந்த இது பண்ணியிருந்தா கூட சரி நம்ம இருந்த இடம், நம்ம ஆட்சி பண்ண இடம். அதனால இந்த இடத்த விட்டக்கூடாதுன்னு நெனைக்கலாம். அவங்க ஆளுங்கட்சியா இருந்தாலும், அந்த எம்எல்ஏ இந்த திருமங்கல எம்எல்ஏ அப்போதைக்கு அதிமுக தான் இருந்திருக்காங்க. அவரோட பவர நிரூபிக்கணுங்கிற காரணத்துக்காக தான் பண்ணது எல்லாமே. நீங்க சொல்லுங்க. ஓகே. இப்படிதான் போயிட்டு இருக்கு இல்லையா? அப்படி போயிட்டு இருக்கும்போது தான்
11ல சாரி 9ல ஜெயிச்சுட்டாரு. அடுத்து உள்ள வந்தாச்சு. வந்த பிறகு நெறைய அட்ராசிட்டி நடந்துச்சு. 11 எலக்ஷன் ஜெயிச்சாங்க இல்லையா? ஆ இது இடைத்தேர்தல்ல. ஆமா, ஆமா, ஆமா. ஆமா 11 2006 டூ 2011ல 11 இடைத்தேர்தல். எல்லாமே எல்லாமே திமுக தான் வின்னு. அவ்வளோ ஜெயிச்ச அந்த இது, அடுத்து மெயின் எலக்ஷன் வரும்போது அப்படியே எதிர்க்கட்சி கூட இல்லாம 3வது இடத்துக்கு போனாங்கல்ல. ஸோ அத பத்தி எப்படி நினைக்கிறீங்க? ஆமா, ஆமா, ஆமா. அது மக்கள் அவங்களுக்கு தந்த பரிசுன்னு நான் நினைக்கிறேன் நானு. காசு கொட்டி குடுத்தாலும் மக்கள் மக்கள் வந்து மனசு மாறிட்டே இருப்பாங்க. இப்ப இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்ப 2023 நடந்துட்டு இருக்கு. இப்பயும் பார்த்தீங்கன்னா, சில சில குற்றங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. அதுக்கான தண்டனை குடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனா இந்த ஆட்சிங்கிறது நல்லா தான் போயிட்டு இருக்கு. இப்ப இப்ப ஸ்டாலின் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காருல்ல. இப்ப மாணவர்களுக்கு, பெண்களுக்கு ரூ. 1000 மாசம் மாசம் பணம் தர்றது. இப்ப சொல்றீங்கல்ல, இப்ப பெண்கள் அதாவது பெண்கள் படிச்சு முடிச்சவங்க தமிழ் மீடியத்தில படிச்சவங்களுக்கு படிச்சு முடிச்சுட்டு காலேஜ் போறவங்களுக்கு 1000 பணம் தர்றது. பெண்களுக்கு இலவச பேருந்துல இலவச சீட்டு தர்றது. இந்த மாரி நெறையா ஒரு சில உதாரணம் சொல்லியிருக்கேன். நெறைய நல்லது பண்ணாலுமே, மக்கள் எந்த நேரத்திலயும் மாறக்கூடியவங்க தான். சரிங்களா? இப்பயுமே 26ல திமுக தான் வரும் அப்படிங்கிறது உறுதி கிடையாது. சரிங்களா? அதுதான் பார்த்தீங்கன்னா 2011லயும் நடந்துச்சு. நீங்க அப்படியே காச குடுத்து மக்கள இது பண்ணிறலாம். அப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, அது அப்படி முடியவே முடியாது. ஏன்னா, அந்த நான் சொல்லியிருக்கேன்ல 2006 டூ 2011 அப்படிங்கிறது திமுகவோட அதான் ஒரு லோவஸ்ட் பாயிண்ட் அப்படி சொல்லலாம். அந்த மாரி டைம் அது அதுக்கு. அதனால கா காச குடுத்து இடைத்தேர்தல் வேணா ஜெயிக்கலாம். மெயின் தேர்தல்ல மக்களோட ஆதரவு யாருக்கு இருக்கோ அதுக்காக அதிமுக நல்ல கட்சி. அதிமுக சப்போர்ட் பண்ணுன்னுலாம் சொல்ல வரல. சரிங்களா? அது அப்போதைக்கு ஒரு ஒரு கரை. திமுக ஆட்சியில ஒரு கரை. அத அத துடைக்கிறதுக்கு அதிமுக வந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாரி சிச்சுவேஷன் வந்துருச்சு. ஆனா, அது மட்டும் இல்லாம அந்த பணம் குடுத்தா ஓட்டு போட்டுற மாட்டாங்க அப்படிங்கிறத அது நிரூபிச்சது. ஏன்னா ஏன்னா அதுக்கடையில நடந்த 11 இடைத்தேர்தல்லுமே திமுக ஜெயிச்சிருப்பாங்க. அது நல்ல மார்ஜின் இருக்கும். நல்ல மார்ஜின் ஜெயிச்சிருப்பாங்க. ஆனா, அதான் சொன்னேன் டைரக்ட்டா எதிர்க்கட்சி கூட இல்ல. நெனச்சு பாருங்க நீங்க ஒரு திமுக எதிர்க்கட்சி இல்லைங்கிறத நெனச்சு கூட பார்க்க முடியாது உங்களால. டைரக்ட்டா 3 பிளேஸ்க்கு போயிட்டாங்க. இவங்க வந்து ஒரு 200 பிளஸ் சீட்டு அதாவது தமிழ்நாடு ஃபுல்லாவே ப போட்டி போட்டாங்க இல்லையா டிஎம்கே. ஆமா, ஆமா. ஆமா. இப்ப வந்துட்டு தேமுதிகன்றது ஒரு 40 45 சீட்டோ தான் வாங்கியிருக்கும்னு நெனைக்கிறேன். அது எனக்கு இல்லையா? கரெக்ட்டா தெர்ல. ஏடிஎம்கேயோட சாரி. அதான் 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 ஒரு 40 45 சீட்டோ வாங்குனாங்க. வாங்கி அவங்க வந்து 2ண்ட் பிளேஸ் வந்துட்டாங்க. ஸோ அப்பன்னா ஆமாமா. மக்கள் வந்து டிஎம்கே மேல எந்த அளவுக்கு கோவமா இருந்திருக்காங்கன்றது இதுலயே தெரியுது. ஏன்னா அவங்க 11 எலக்ஷன் ஜெயிச்சு ஒரு கட்சி கேவலமா தோக்குதுன்னா, அது எப்படி எடுத்துக்கிறது? கண்டிப்பா. அது வந்து மக்களுக்கு ஒரு வெறுப்புணர்வு இருந்திருக்கு. நான் வந்து உங்களுக்கு எனக்கான நேரம் வரும். அப்ப நான் காட்டுறேன் அப்படின்னு. அது காத்திருக்க ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற மாரி தான் இதுவுமே ஆக்சுவலா. ரிவெஞ்ச் எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம் மக்கள். சரி, ஓகே. இப்ப நம்ம பை எலக்ஷன் எல்லாம் ஓரளவு பார்த்தாச்சு. பெரிய ஃபார்முலா என்னன்றத டிகோடும் இல்ல, பண்ணியாச்சு. இல்ல. ஆ இல்ல, இல்ல. இதுக்கு வருவோம். நம்ம இந்த ஒண்ணு விட்டாச்சு. எதுக்கு? ஆர்கே நகர். என்னது? ஆர்கே நகர் விட்டோம். அது 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 இனிமே தானே, இனிமே தானே, இனிமே தானே. ஆ இப்பதானே என்ன சொல்ற 11 ஓகே, முடிச்சிருக்கோம். இன்னும் அடுத்த ஓகே, 10 ஓகே. வருஷம் இருக்குல்ல. ம். ஓகே, இதுக்கப்புறம் தானே ஓகே. பெரிய கூத்துக்களா இருக்கு. ஒண்ணொண்ணா பிரிப்போம். சரி, ஓகே. நீங்க வந்து மக்களுக்கு வந்து காசு குடுத்து கிட்டத்தட்ட ஒரு 50, 60 வருஷமா பழகிட்டாங்க இல்லையா? கண்டிப்பா. ஆ சரி. நீங்க வந்து இப்ப ஒரு ஒரு வீட்டுக்கு சாப்பிட போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாப்பிட ஓகே. போறீங்க. நீங்களும் இருக்கீங்க. உங்க பக்கத்துல ஒருத்தர் இருக்காரு. 2 பேருக்கும் இலைய போட்டு 2, 3 டிஷ் வைக்கிறாங்க. வைக்கும்போது உங்களுக்கு ஒரு டிஷ் வைக்கல. வைக்காம போயிட்டாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் கேட்பேன். எனக்கு ஏன் வைக்கல அப்படின்ட்டு முதல்ல. ஆ ஏன் ஆமா. வைக்கலன்னு கேட்பீங்க இல்லையா? அதே மாரி தான் 2013ல ஒரு எலக்ஷன் வந்து என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஏ1 வந்து புதுக்கோட்டை மாவட்டத்துல ஒரு ஏரியால வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஓகே. பிரச்சாரம் பண்ணிட்டு போகும்போது, ஒரு ஏரியால காசு குடுத்துட்டாங்க. அதாவது இந்த ஓட்டுக்கு காசு குடுக்குறத குடுத்துட்டாங்க. இன்னொரு ஏரியால காசு குடுக்கல. அப்படி காசு குடுக்கலன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டானுங்கன்னா, மக்கள்லாம் வந்துட்டு ரோட்ல வந்து போராட்டம் பண்றாங்க. எதுக்கு? எனக்கு காசு தாங்க அப்படின்னு. எனக்கு எனக்கு காசு அ தாங்க எனக்கு அப்படின்னு. காசு தாங்கன்னு. காசு தாங்கன்னு. இது நம்ம எங்க போய் முட்டிக்கிறது? நீங்களே சொல்லுங்க ஏதாவது. ஆ குடுத்து பழகிட்டா அதான் நான் முன்னாடி சொன்னது தானே. குடுத்து பழகிட்டாங்க. எங்களுக்கு வேணுங்கிறாங்க. ஒண்ணு குடுக்கலன்னா எல்லாத்துக்கும் குடுக்காம இருக்கணும். ஏன்னா இப்ப இப்ப 2021ல பார்த்தீங்கன்னா, முதல்ல யாருக்குமே குடுக்கலன்னு இருந்தாங்க எங்க ஊர்ல ஆக்சுவலா. ஃபர்ஸ்ட்டு சொல்றப்ப எந்த கட்சியும் யாருக்கும் குடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரிங்களா? அதனால மக்கள் சரி யாருக்கும் குடுக்கலனா ஓகே அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்து ஊருக்கு குடுத்துறவும், பக்கத்து ஊர்ல குடுத்துட்டாளா அப்ப எங்களுக்கு குடுங்க. அப்படின்னு சொல்லி மக்களே எங்கள கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த கட்சி சார்பா இருப்பாங்கல்ல எங்க ஊர்ல. அவங்கள்ட்டயே போய் அந்த அரச பத்தி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் எலக்ஷனுக்கு 1 நாள் முன்னாடி தான் குடுத்தாங்க வந்து. ஆக மொத்தம் எந்த மக்களும் போய் எனக்கு இது வேணும், அது வேணும் கேட்கறது கிடையாது. காசு மட்டும் வேணுன்றதுக்காண்டி ரோட்ல வரைக்கும் இறங்கி போராடுறாங்க.
இந்த நிலைமைக்கு ஆமா. 2 கட்சியும் பழக்கி வச்சிருக்கு. இல்லையா? பழக்குனது தான் காரணம். அது 100% உண்ம. சரி, ஓகே. 13 முடிஞ்சுச்சு. அதுக்கடுத்து வேற ஏதாவது பெரிய ஏதாவது ஊழல்கள் எதா மாரி நடந்திருக்கா? எலக்ஷன்ல? இல்ல அதுக்கப்புறம் எனக்கு நான் பார்க்கல அதிகமா. இந்த ஆர்கே நகர் மட்டும் தான் பார்த்தேன் நானு. ஏன்னா ஆர்கே நகர் தானே ஒரு பெரிய இதா நடந்துச்சு. இதுக்கப்புறம் தான் அ மோடி வராருன்னு நெனைக்கிறேன். மோடி வந்த பிறகு ஆமா, எலக்ஷன்றது வேற மாரி ட்ராக் மாறுது 14க்கு அப்புறம். ஆமா. ஸோ, இதுல வந்து நம்ம ஊர் பார்க்கறதுனால அங்க தொட வேணாம். அங்க தொடுறதா இருந்தா எப்படின்னா, நம்ம ஊர்ல வந்துட்டு ஓட்டுக்கு வந்து மக்கள் தான் காசு வாங்குவாங்க. பட் பிஜேபி என்ன பண்ணுதுன்னா, ஓட்டுக்கு வந்துட்டு அத எம்எல்ஏவே காசு குடுத்து வாங்குறானுங்க. அது புது ட்ரெண்டா இருந்துச்சு நான் பார்க்கும்போது. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. இல்ல அதான் இப் அ அது வந்து இல் இ நாங்க மட்டும் வேற வகையில இது பண்ண பண்றானுங்க அவனுங்க வேற ஒண்ணும் இல்ல. எங்க கட்சி வந்து வேற மாரி. நீங்க இவ்வளவு காசு குடுங்க நாங்க எம்எல்ஏ ஆக்கிருவோம். அதான் வழக்கம் போல தான். காசு இருந்தா மேல வந்துரலாம். அந்த மாரி தான். அதே கூத்து தான் இதுவும். நாங்க வந்து கஷ்டப்பட்டு அடியில இருந்து மேல வருவோமா, இவன் சம்பாரிச்ச காச வச்சு ஈஸியா பதவி வாங்கிட்டு போயிடலாம். அந்த கதை தான் இருக்கு இதுல. அதனால தானே காங்கிரஸே ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் கோவம் வந்துச்சு. காங்கிரஸுமே ஒரு பணக்கார கட்சியா தானே எல்லாம் இருந்துச்சு. அதனால தானே மக்கள் கொஞ்சம் வெறுத்து போய் 67ல திமுகவுக்கு ஓட்டு போடுறதுக்கு அதுவும் அதுவும் ஒரு பெரிய காரணம் இல்லைனாலும், அதுவும் ஒரு காரணமா தான் இருந்துச்சு. நம்மள்ல இருந்து வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. காங்கிரஸ்ங்கிறது வந்து ஒரு முதலாளித்துவ கட்சி தானே! அ நம்ம ஊர்ல வந்துட்டு லட்சக்கணக்குல மக்களுக்கு வந்து காசு குடுத்து கஷ்டப்பட்டு சிறுக சிறுக ஓட்டு சேர்க்கறாங்க. ஆனா பிஜேபி பார்த்தீங்கன்னா, அசால்ட்டா வந்துட்டு ஒரு 30, 40 எம்எல்ஏக்கு மட்டும் காசு குடுத்தா வேலை முடியிற மாரி மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியலையே! நேரா அடுத்த எலக்ஷனுக்கு மோடி ரெடி பண்ணிட்டு இருப்பாரு. என்ன பண்ணலாம்? அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. சரி, சரி. அந்த பைத்தியக்காரன் என்னமோ பண்ணிட்டு போறான். இப்ப நம்ம அடுத்ததுக்கு போலாமே! ஓகே. இப்ப வந்து அடுத்து எந்த எலக்ஷன் பார்க்க போறோம்னா, இவரு பொதுவாவே இந்த 2 கட்சி தானே ஒரு 20 வருஷமா இருந்துச்சு. ஒரு லைம் லைட்ல. ஆமா, ஆமா. ஆஃப்டர் அத உடைச்சு 3வதா ஒருத்தர் வரேன்னு வந்தாரு. ஆனா, அங்க என்னமோ புதுசா ஒரு வேலை நடந்துச்சு. ஸோ அத பத்தி பேசலாமா? பேசலாமே. சரி. நம்ம வந்து இவரு யாரு? டிடிவி. ஸோ அவர பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஆ, ஆமா. என்ன சொல்லப்போனா, நான் வந்து அந்த டைம்ல அரசியல்லாம் ஃபாலோ பண்ணாதனால டிடிவிலாம் யாருன்னு கேட்டேன் ஃபர்ஸ்ட்டு. டிடிவியா? கேடிவியா? அந்த மாரி கேட்க இருந்துச்சு எனக்கு. சரி. நல்ல காமெடி, நல்ல காமெடி. இல்ல ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா நான் அப்படிதான் கேட்டேன். எனக்கு ம். எனக்கு எனக்கு தெரிஞ்சது நம்ம அந்த ஜெனரேஷனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஸ்டா கலைஞர், ஸ்டாலின், ஜெயலலிதா, சசிகலா அவ்வளோதான். இன்னும் சசிகலாவையும் சொல்லப்போனா தெரிஞ்சிருக்கா? பரவால்ல. இல்ல. தோழி அந்த அளவுக்கு தெரியும். ஒரு பின்னாடி இருந்து ஒரு ஃபோர்ஸ் இயக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஜெயலலிதாவுக்கு ரொம்ப அதாவது கலைஞருக்கு ஸ்டாலின் மாரிலாம் இல்ல. கலைஞர்னா ஸ்டாலின் தெரிஞ்சிரும். அது நமக்கு நமக்கு 2005, 2006 சின்ன பிள்ளையா இருந்தாலும் கலைஞருக்கு ஸ்டாலின் ஒருத்தர் இருக்காருன்னு தெரியும். ஆனா ஒரு 10 ஒரு இப்ப கலைஞருக்கு 10 கலைஞரையும் ஸ்டாலினும் ஒரு 10 பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னா, ஜெயலலிதா அதுக்கடுத்து சசிகலா அப்படிங்கிறது ஒருத்தருக்கா தெரிஞ்சிருக்கும். ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் வெளிய. அப்படியே எங்க வீட்ல 10க்கு ஒரு பேர் கணக்கு. அந்த மாரி தெரிஞ்சிருக்கும். அது இல்லாம எங்க வீட்ல பார்த்தீங்கன்னா 2 பேருமே இது ஈடிக்கு சப்போர்ட்டர் தான். அது எதுக்காகன்னா, அது அவரு எம்ஜிஆர் ஃபேன். இன்ன வரையும் எம்ஜிஆர் பாட்டு கேட்டுட்டு இருப்பாரு. அதனால எம்ஜிஆர் ஃபேன் அப்படியே வழி வழியா. இப்ப தீபாவளி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால அவருக்கு தெரிஞ்சிருக்கும். சசிகலா சொல்லுவாரு தெரிஞ்சிருக்கும். ஓகே. இந்த எலக்ஷன்றது மத்த எல்லா எலக்ஷனோட கொஞ்சம் வித்தியாசமானது இல்லையா? ஆமா, ஆர்கே நகர்ல. ஜெயலலிதா விட்டு போன ஆமா, இடம். அடுத்து யாரு வராங்களோ அவங்க தான் பவர் சென்டர் மாரி ஒரு பில்டப் பில்ட் பண்றதுக்கு. அடுத்து யார் வராங்களோ அவங்க தான் ஆமாமா, அடுத்த ஆட்சி. அந்த நிலைமைக்கு கொண்டாந்தானுங்க. ஆமா, 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 அதுல வந்துட்டு ஏடிஎம்கே, டிஎம்கே அடுத்து வந்து அமமுக 3வதா ஒரு ஆள் வந்து இறங்குறாரு. ஆமா. இந்த டிடிவி சுயேட்சையா இருந்தாரு. அவருதான், அவருதான். சுயேட்சையா நின்றுப்பாரு. ம். சோ அவர் வந்து என்ன பண்றாருன்னா, குக்கர் சின்னத்துல நிக்கிறாரு இல்லையா? ஆமா. அது நெறைய நெறைய ஆமா. தெரியும். இவளுக்கான பிரச்சனைகள் வந்துச்சுன்னு அந்த டைம்ல உங்களுக்கு. ம், ம். சரி. எல்லாருமே வந்துட்டு டைரக்ட்டா ஓட்டுக்கு காசு குடுத்துட்டு, அப்புறம் எலக்ஷன்ல ஓட்டு போட சொல்லுவாங்க. ஆனா இவர் வந்து கொஞ்சம் விவரமான ஆளு. ஆமா. என்ன பண்ணாருன்னா, ரூ. 20 எல்லாருக்கும் சப்ளை மட்டும் பண்ணிட்டு, அதுல அதுல சீரியல் நம்பர் எழுதியிருக்கும். இருக்கு. ஆமா ம். டோக்கன் இருக்கும். டோக்கன் மாரி ஏதோ ஒண்ணு இருக்கும். எழுதி குடுத்திருப்பாரு. அதான், அதான். நம்ம அந்த எல்லாரும் நம் நோட்டோட அ சீரியல் நம்பர் இருக்கு நம்ப இல்லையா? அதுதான் டோக்கன். இல்ல, இல்ல. இல்ல, இல்ல. நம்ப ஹார்ட்லாம் போட்டு நம்பர்லாம் எழுதி தருவோம் பார்த்தீங்களா? அதுல டோக்கன் நம்பர்லாம் சில பேத்துக்கு குடுத்துருக்காங்க. சின்ன ஓ! வயசுல அப்படி நம்ம வேற காமெடி இது குடுத்துருக்காங்களா? பண்ணியிருப்போம். அப்படியும் குடுத்துருக்காங்க. ம், ம். எப்படின்னா அப்படிலாம் இப்ப நோட்டு செல்லாதே! இல்ல, இல்ல. எழுதி குடுத்துருக்கானுங்க. அந்த சில பேர் அப்பலாம் வாங்கிக்குவானுங்க அந்த டைம்ல ஆக்சுவலா அத. ஏன்னா அவிங்களுக்குள்ள அவிங்க ஏரியாக்குள்ள தானே நடக்குது அது. அதனால அவிங்களுக்கு ரூ. 20 முக்கியம் இப்போதைக்கு.
ரூ. 20 குடுத்தா எனக்குடா தர போறாங்க. அந்த மாரி தான் இருக்கானுங்க. ரூ. 20 போடுறது பிரச்சனை இல்ல எங்களுக்கு இல்ல. அந்த அதனால அப்படிலாம் குடுத்துருக்கானுங்க. இன்னும் சொல்லப்போனா, ஒரு சுயேட்சை வேட்பாளர் அவ்வளோ பெருசா ஜெயிச்சதே கிடையாது. தெரியுமா? அந்த அளவுக்கு ம். தலைவர் இது பண்ணாரு. சொல்லுங்க, சொல்லுங்க. இத்தனைக்கும் அந்த ஏரியால வந்துட்டு பிராமின்ஸ் ஜாஸ்தி இல்லையா? அந்த ஆர்கே ஆமா, இந்த ஆமா. இது. ஆமா. அப்படி எப்படி ராதாகிருஷ்ணன் நகர்னு ஜெயிச்சாங்க? பேர்லயே இருக்கு. அப்ப ஆக மொத்தத்துல என்ன தெரிய வருதுன்னா, நூல்களுக்கு வந்துட்டு கொள்கை முக்கியம் இல்ல. காசு தான் முக்கியம். இதுலயே தெரியுது. இப்ப காசுக்காண்டி தான் இது பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். ஆமா, உண்மதானேப்பா. அவங்கள பொறுத்தவரையும் நோகமா நவுத்திக்கணும்ப்பா. அவங்களுக்கு அதுதான் மெயினு. வர்ணாசிரம கோட்பாட உருவாக்குனது வந்து, அவனுக்கு மேல் கீழ அப்படிங்கிறத விட, அவன் வந்து எனக்கு யாரு அடிமையா இருப்பா? எனக்கு யாரு எல்லாத்தையும் செஞ்சு குடுப்பானுங்க? அப்படிங்கிறதான் நமக்கு நான் சுகமா இருக்கணும். யார் வீட்ல பால் காய்ச்ச வந்தாலும் என்னைய கூப்பிட்டு வச்சு தான் பண்ணணும். அப்பதான் நீ வீட்டுக்குள்ளேயே போ முடியும். ஆமா, நீ வந்து ஆமா, நீ 10,00,00,000 10,00,00,000 செலவு பண்ணி வீடு கட்டியிருக்கலாம். 10,00,000 செலவு பண்ணி இடத்த வாங்கியிருக்கலாம். 10,00,00,000 செலவு பண்ணி வீடு கட்டியிருக்கலாம். ஆனா நீ கட்டுன வீட்டுக்கு நீயே உள்ள போ முடியாது. சரியா? நான் வந்து பூஜை பண்ணா தான் போ முடியும்னு ஆக்கிட்டாள. முக்காவாசி பண்றது படிச்சவங்க தான். இன்னும் தெரியுமா? கிராமத்துல நெறைய பேர் பண்ணவே மாட்டாங்க அத. கிராமத்துல சும்மா பால் காய்ச்சறேங்கிற பேர்ல காலைல சாப்பாட சும்மா சாமி ஃபோட்டோக்கு மாலைலாம் போட்டு பூஜைலாம் பண்ணிட்டு, அவைங்களே பூஜை பண்ணிவிட்டு சாப்பாட போட்டு விட்டுருவாங்க. படிச்சவனும் பணக்காரன் தான் தப்பா பண்ணிட்டு இருக்கான் சொல்லப்போனா நெறைய அந்த தப்பெல்லாம். இந்த இத மட்டும் மத்தவங்கலாம் அ இல்ல மத்த விஷயத்துல மேபி படிக்காதவங்க அ படிக்காதவங்க வந்து இந்த இதா இருந்தாலும், இந்த கிராமத்துல இருக்கிறவனுங்க இதா இருந்தாலும், இந்த ஒரு விஷயம் கரெக்ட்டா இருக்கான். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம்லாம் ஐயர் கூப்பிட மாட்டானுங்க கிராமத்துல இருக்கவனுங்க. எனக்கு தெரிஞ்ச வரையிலும் மேபி மத்த எப்படின்னு தெரியல. நான் பார்த்த வரையிலும் ஐயர் கூப்பிட மாட்டானுங்க மேக்ஸிமம் கிரக பிரவேசத்துக்குலாம். ஆனா டவுன்ல பார்த்தீங்கன்னா இப்ப அதான் நான் ₹1,00,00,000 செலவு பண்ணாலும் உன்ட்ட ஒரு ₹1000 குடுத்தா ஆமா, தான் ஆமா, நான் வீட்டுக்குள்ளேயே போ முடியும். ஆமா. அங்க ஒரு லாக்கு போடுறேன். ம். ஆனா அது அப்ப கூட பார்த்தீங்கன்னா, அவன் எடுத்துட்டு வர பொருள் ஒண்ணு கூட அவனா எடுத்து வர மாட்டான். எல்லாமே நம்ம எடுத்து தரணும் அவனுக்கு. சரி இது டாபிக் வேற மாரி போகுது. நம்ம இதுக்கு வருவோம். இவர் வந்து அ விவரமான ஆளு. அ எப்படின்னா ₹20 மட்டும் குடுத்துட்டு நீ ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டாரு. அந்த ஆளு என்ன நெனச்சிருப்பான் நான் சொல்லவா? நாம எப்படியும் ஜெயிக்க அ மாட்டோம். போறது தான் ஆமா. போது. சில சில லட்சமா போட்டும். கோடி கணக்குல செலவு பண்ணாமன்றக்காண்டி பிளான் பண்ணி போட்டுருக்காரு. ஆனா அந்த ஆள் நேரம் என்னமோ தெரியல ஜெயிச்சுட்டான். ஆனா ஜெயிச்சும் புண்ணியம் இல்லாம அந்த எலக்ஷன கேன்சல் பண்ணிட்டானுங்க பாவம் மனுஷன். ஏன் ஏன் காரணம் பார்த்தீங்கன்னா, இவரு வந்து திமுகலருந்து வெளிய அதிமுகலருந்து வெளிய வந்துட்டாரு. சரிங்களா? அந்த ஒரு இது அந்த கருணை சொல்லுவாங்கல்ல. ஏன்னா அப்போதைக்கு இப்பயும் அதானே உண்ம. அதிமுக இருக்கவும் தான் அம்மா இது பண்ணிட்டானுங்க. ஏ1 ஐ மீன் ஏ1 ஏ1 இது பண்ணிட்டாங்க அப்படின்னு மக்களுக்கு ஓரளவு தெரிய ஆரம்பிச்சுருச்சு. அந்த டைம்ல தெரிஞ்சிருச்சு. அந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, டிடி வெளிய வந்துட்டார்ல. நான் கட்சியிலருந்து வெளிய போறேன். வெளிய வந்துட்டாரு. அந்த ஆறுதல் அந்த எப்போதுமே கட்சிக்கு என்ன முக்கியம்? காசு ஓரளவுக்கு விளையாண்டுச்சுன்னா, அந்த என்ன சொல்லுவாங்க? ஏதோ சொல்லுவாங்களேங்க. இது அது பணம் பேர் பத்துச்சு. டக்குன்னு ஞாபகம் இல்ல பணம் இல்ல. இன்னொன்னு சொல்லுவாங்கல்ல, ஓட்டு போடுறதுக்கு இது ஒரு முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓட்டு போடுற டைம்ல ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்கங்க. ஐயோ! பேரு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குதுங்க. இந்த கரிசனை அது மாரி ஏதோ ஒரு வார்த்தை வருங்க. அனுதாபமா? அனுதாபம், அனுதாபம். கரெக்ட். அனுதாபம் ஒட்டுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அது நல்லா அவருக்கு வந்துருச்சு. எனக்கு டக்குன்னு பேர் ஞாபகம் வரல. ஏன்னா, என்ன நெனச்சுட்டாங்கன்னா இல்ல இவரு இவரு வந்து டாபரியா கூட்டம். அங்க நிக்கிறது நூல் கூட்டம். அப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? அவங்களுக்கு அப்போதைக்கு டாபரேக்கும் நூலுக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு சொல்ல போறீங்களா? இல்ல. அவங்களுக்கு என்னன்னா, அப்படி பார்க்கல அவிங்க ஆக்சுவலா. அதெல்லாம் அவங்களுக்கு நெறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா, டிடிவில எந்த இடத்துலயும் யாருக்கும் தெரியாது. நம்ம அந்த கட்சியா இருக்கிறவங்க மேபி தெரிஞ்சிருக்கலாம். சரிங்களா? ஆனா வெளிய தெரிஞ்சவங்களுக்கு தெரியாது ஆக்சுவலா அது. அ என்ன அது எப்படின்னா, இப்ப நான் சொல்றேனே, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவரு கட்சியிலருந்து வெளிய வந்துரவும், இவரு அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி வெளிய வந்துட்டாரு போல. அம்மா இல்லாத கட்சியில நான் இருக்க மாட்டேன். அப்படி சொல்லி வெளிய வந்துட்டாரு போல. ஒரு அனுதாப ஓட்டம் அவருக்கு வந்துருச்சு. ஒரு அனுதாபம் அவருக்கு வந்துருச்சு. அதான் மனுஷன் நல்லா பயன்படுத்திக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம ரூ. 20 தான் குடுத்திருக்காரா, சரி இவரு நம்ம திருப்பி குடுப்பாரு நம்பிக்கை இருக்கு. அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில மக்கள் ஓட்டு போட்டாங்க. எந்த அளவுக்குன்னு வச்சுக்கங்களேன், ஜெயலலிதாவோட அந்த தலைவர் அதிகமா ஓட்டு வாங்கியிருந்தாரு. அந்த இடத்துல, தொகுதியில பாத்துக்கங்க. முதலமைச்சர் நிக்கிற தொகுதியில, முதலமைச்சர் நின்னவரோட ஒரு சுயேட்சை வேட்பாளர் அதிகமா வாங்கியிருந்தாரு. அப்ப எந்த அளவுக்கு காசு விளையாண்டுருக்குன்னு பாருங்க. அந்த அதிமுக ஜெயிக்க முடியல. அதிமுக தொகுதி தான் அதிமுக ஜெயிக்க முடியல. அ திமுக எதிர்க்கட்சியா இருந்துச்சு. அப்ப அதுவும் ஜெயிக்க முடியல. ஸோ ஒரு எலக்ஷன்ல பணம்ன்றது இந்த அளவுக்கு ஒரு மாற்றத்த குடுக்குது. அது எவன் நின்றாலும் சரி, ஆமா, யார் நின்றாலும் சரி, எதுவும் பார்க்க மாட்டான். காசு நீ குடுக்குறியா? ஆமா. நீ தான்ப்பா தலைவர்ன்ற மாரி முடிவு வந்துர்றானுங்க. இல்லையா? கரெக்ட். ம். இப்ப எப்படின்னா ஜெயலலிதா பாத்தீங்கன்னா 39,544 ஓட்டு வாங்கியிருக்கு. ஆனா அதோட பாத்தீங்கன்னா, டிடிவி பாத்தீங்கன்னா 40,707 ஓட்டு வாங்கியிருக்காரு. பாத்துக்கங்க. அந்த அளவுக்கு விளையாண்டுருக்கு. ஜெயலலிதாவோட பவர்ஃபுல்லாலாம் இவரு. அதுதான் அந்த காசுங்கிறது. சரி ஓகே. இதுவரைக்கும் நம்ம பார்த்த பை எலக்ஷன்லாம் வெறும் ட்ரெய்லர் தான்.
இப்ப பார்க்க ஆமா. போறது தான் மெயின் பிக்சர். ஸோ மெயின் பிக்சர் எங்க வருதுன்னா, என்னடா திருமங்கலம் அப்படிங்கிற மாரி ஆயிருச்சு. அதையே தூக்கி சாப்பிடுற மாரி ஒரு பெரிய நிகழ்வுலாம் நடந்து போச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நடந்த பை எலக்ஷன் ஈரோடு கிழக்கு. சரி, ஓகே. அந்த ஈரோடு கிழக்கு எலக்ஷன் பார்க்க முன்னாடி ஃபர்ஸ்ட் அந்த ஊரு எப்படி? மக்கள் எப்படி? அத பத்தி சொல்லுங்களேன். இப்ப அப்ப ஈரோடு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாநகராட்சி தானே. இப்ப 2011லயும் பார்த்தீங்கன்னா, கிழக்கு, மேற்கு அப்பதான் பிரிக்கிறாங்க ஆக்சுவலா. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஈரோடா தான் இருந்துச்சு. 2011க்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, கிழக்கு, மேற்குன்னு பிரிக்கிறாங்க. 2011ல 98வது பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிட்யூன்சி அது. ஆ ஆமாமா, ஆமாமா. ம். இப்ப 2011ல பார்த்தீங்கன்னா, அதிமுக, தேமுதிக கூட்டணியில தேமுதிகல இருந்து சந்திரகுமார்னு ஒருத்தர் ஜெயிக்கிறாரு. அந்த அந்த ஈரோடு கிழக்கு ஈரோட்ல. கிழக்கு தொகுதியில. 2016ல பார்த்தீங்கன்னா, இப்ப நின்னாருல தென்னரசு. ஏடிஎம்கே சார்பா? ஏடிஎம்கே சார்பா தென்னரசு நின்னார்ல. அவரு பார்த்தீங்கன்னா, நின்னு ஜெயிச்சிட்டாரு. பார்த்தீங்கன்னா 2011லுமே திமுக ஜெயிக்கல. 2016லயுமே திமுக ஜெயிக்கல. 2011ல அதிமுக, தேமுதிக கூட்டணி. 2016ல ஃபுல்லா தென்னரசு அதிமுக கூட்டணி. சரிங்களா? இப்ப நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்ல இருக்குல்ல. அதுல கூட பார்த்தீங்கன்னா, அதிமுகவால அதிகமா ஜெயிக்க முடியல. அதிகமா ஜெயிக்கல. சும்மா கொஞ்சம் தான் ஜெயிச்சிருந்தாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, கொங்கு வெள்ள சமூகத்தினரும், முதலியார் சமூகம் 60% 60% இருக்காங்க மேக்ஸிமம். அங்க தான் அதிகம். இஸ்லாம் மக்கள் பார்த்தீங்கன்னா, 15லருந்து 16 17% இருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா, இது வந்து சுத்தி கிராமம்லாம் கிடையாது ஆக்சுவலா இது. இது ஃபுல்லா டவுன், சிட்டி தான் ஃபுல்லாவே இது. அதனால மொத்தம் 33 வார்டு மொத்தமா இருக்குது இதுல. 33 வார்டுக்கு தான் மொத்தமா எலக்ஷன் நடந்துச்சு. இந்த பூத் கமிட்டிக்கு பார்த்தீங்கன்னா, தினசரி பார்த்தீங்கன்னா, திமுக ரூ. 500 குடுத்திருக்கு. அதிமுக ரூ. 300 குடுத்திருக்கானுங்க. இதுக்கப்புறம் தான் அ திருவிழா வந்து பெரிய பெரிய விஷயங்கள் நடக்க போகுது ஒண்ணொண்ணா. கடைசியா தேர் இழுக்கிறது ஆமா, எப்படி வந்துச்சுன்றத வரைக்கும் பார்க்க போறோம். ஆ ஃபர்ஸ்ட் வந்து எத பத்தி பார்க்க போறோம்னா, ஓகே. பொதுவா நீங்க வந்து இந்த ஊர்லலாம் கிராமத்துல ஆடு மேய்ப்பாங்க இல்லையா? ஸோ ஆமா. ஆடு என்னைய மேய்க்கிறவங்க சொல்லலையே. வந்துட்டு இல்ல. உங்கள சொல்லல. அப்படி எடுத்துக்கூடாது. பொதுவா அந்த ஆடு மேய்க்கிறவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆடெல்லாம் ஒரு மந்தையில கொண்டு போய் அடைப்பாங்க இல்லையா? ஆமா. இந்த ஈவினிங் டைம்ல ஆ. மேய்ச்சுட்டு. ஆ மேய்ச்சிட்டு அடைப்பாங்க. காலையில தொறக்கறதுக்கு முன்னாடியும் அங்க வச்சு பார்த்துட்டு எண்ணி எண்ணி பார்த்துக்குவாங்க. இன்னைக்கு எத்தன ஆடு இருக்கு? எத்தன ஆடு போகுது, வருதுன்றதெல்லாம் எண்ணி ஆமா. பார்த்துக்குவாங்க இல்லையா? நைட் ஏன்னா ஒரு ஆமாமா. ஒரு ஆட்டோட மதிப்பு கிட்டத்தட்ட ஒரு 5000லேருந்து 10,000 வரைக்கும் போகும். ஒரு மினிமம் ஒரு ஆமா. 5000த்துக்கு கம்மியா மேக்ஸிமம் போகாது. அது கிலோ பொறுத்து சொல்லலாம். இப்ப இப்ப இதுல எவ்வளோ கிலோ போயிட்டு இருக்கோ, அதோட எக்ஸ்ட்ரா விப்பாங்க. இப்ப ரூ. 700 கிலோ போகுதான்னு நெனைக்கிறேன் நானு. இப்ப ரூ. 700 கிலோ போகுதுன்னா, அந்த கிலோவ பொறுத்து வித்துவாங்க. ஆனா மேக்ஸிமம் 5000த்துக்கு கம்மியா விக்க மாட்டாங்க. அது ஒரு ஆட்ட பொறுத்தவரை. சொல்லுங்க. இப்ப அந்த மாரி தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்க இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே ஒரு ஆட்டு மந்தை அடைக்கிற மாரி அடைச்சு வச்சுட்டு, அவங்களுக்கெல்லாம் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, காலைல சாப்பாடு. ஒரு என்ன சொல்றது? ஒரு நல்ல டிஃபன் குடுத்துட்டு, மதியானம் பிரியாணி, அ நைட்டு சாப்பாடு இருக்கா எனக்கு கரெக்ட்டா எனக்கு நியூஸ் வரல. காலைல, மதியானம் கன்ஃபார்ம். டெய்லியும் சாப்பாடு போட்டுட்டு, அ உள்ளேயே வந்துட்டு படம் போட்டு காமிக்கிறாங்க. என்ன படம் போட்டாங்கன்னு நீங்க நெனைக்கிறீங்க? என்னங்க படமு? அந்த அளவுக்கு போனா கூட பரவாயில்லையே! இவர் படம்லாம் அப்புறம் போட்டாங்க. இன்ஃபினிட்டர் படம் போட்டாங்களா? இல்ல, நீங்க ஹாலிவுட் போறீங்க. நம்ம ஊர்லயே ஆ. ஒருத்தரு அடுத்த அடுத்த ஜெனரேஷன் சினிமாவ காப்பாத்த ஒருத்தர் இருக்காருல்ல. இவரு மோகன்ஜி. மோகன்ஜி அவர்லாம் கிடையாது. அவர ஏன் இழுத்துட்டு இருக்கீங்க? ஆமா. லவ் டுடேவா? அட கழகத் தலைவர்யா. தெரியலையே. கலக்கத்துல படம் போட்டு காமிச்சிருக்காங்களா? ம். கழகத் சரி, தலைவர் போட்டு சூப்பர். அவருடைய புகழ் பாடி, ஓஹோ! அடுத்த ஜெனரேஷனுக்கு இப்பயே விதை போட்டு வைக்கிறானுங்க. ஆமா வித போட்டு, அ அடுத்த ஆலமரம் வளரணும்ல. அடுத்த ஒரு 100 வருஷத்துக்கு. அதுக்காண்டி போடுறாங்க. அஸ்திவாரத்த பலமா போட்டாச்சு. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இத வந்து அ போலீஸும் கண்டுக்கல. நீங்க சொன்னீங்க இல்லையா இந்த எலக்ஷன் ஹைரார்கி. அதுல இருக்கிற ஒரு அதிகாரியும் கண்டுக்கல. ஆளுங்கட்சினாலே அப்படித்தானே. சரி நீங்க இத விட்டுருங்களேன். சரி ஆளுங்கட்சி இருக்கலாம். இது ஓவர் அராஜகமா இருக்குது. பின்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோமே. இப்ப இந்த எலக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க வந்து ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டி இருக்கீங்க. நீங்க நீங்க வந்து ஒரு வேட்பாளர். என்ன பண்றீங்கன்னா, இன்னைக்கு இந்த தெரு போலான்னு சொல்லிட்டு பிளான் பண்றீங்க. போய் பார்த்தா தெருல யாருமே இல்ல. நீங்க யார்ட்ட பேசுவீங்க? யாருமே இல்லன்னா இப்ப யார்ட்ட பேசுறது? ஆ அப்ப நீங்க எப்படி பிரச்சாரம் பண்ணுவீங்க? கரெக்ட். இது நல்ல கேள்விதான். ஆ இப்ப வெறும் எலக்ஷன்ன்றது ஒரு ரோட்டுக்கிட்ட தான் பிரச்சனை பண்ணணும். ஆ ரோட்டுக்கிட்ட தான் பிரச்சாரம் பண்ணிட்டு வரணும். இல்லன்னா இந்த படம் வரும் தெரியுமா? அந்த படம் பார்த்திருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் பார்ட். பார்த்துருக்கேன், பார்த்துருக்கேன். அதுல அதுல ஒரு சீன் என்ன பண்ணியிருப்பான்னா, ஒரு
ஒரு குப்பம் போய் பிரச்சாரம் பண்ணுவான். குப்பத்துல இருக்க மக்கத்துல போய் மக்கள்ட்ட போய் பிரச்சாரம் ஆமா, பண்ணுவான். ஆமா, அங்க ஆமா. பிரச்சாரம் பண்ணும்போது மக்கள் யாரும் கேட்க மாட்டாங்க. நான் 5, 6 எரும மாடு மட்டும் முன்னாடி நின்டுகிட்டு அந்த தின்னுகிட்டு இருக்கும். தின்னுகிட்டு அந்த ஆமா, ஆமா. அந்த போஸ்டர் அ தின்னுட்டு இருக்கும். போஸ்டர. தின்னுட்டு அது மட்டும் தான் கவனிச்சுக்கிட்டு இருக்கும். அந்த மாரி கதை வந்து ரியல் லைஃப்ல நடந்து முடிஞ்சுச்சு இந்த எலக்ஷன்ல. இப்படி இருந்துச்சுன்னா, இப்ப வந்து எலக்ஷன்ல யாருனாலும் போட்டி போடலாம் இல்லையா? ஆமா. அதான் சட்டப்படி எல்லாருக்கும் குடுத்திருக்க உரிமை. அந்த தகுதி இருந்துச்சுன்னா போடலாம். அந்த இது ஏஜ் இந்த ஆ ஏஜ் ஏஜ் இதுக்கான லிமிட்டு தகுதிகள் இருந்துச்சுன்னா யாருனாலும் அந்த தகுதிகள் தகுதி இருந்துச்சுன்னா கலந்துக்கலாம். வேட்பாளர் நிக்கலாம். அதுக்கு அதிகபட்சமா நான் இந்தியனா இருந்தா போதும். ஆ. இல்ல இந்த இந்தியனா இருக்கணும், அந்த ஏஜ் இருக்கணும். அப்புறம் கொலை குற்றங்கள் பண்ணாம, ஜெயிலுக்கு போகாம அதெல்லாம் நெறைய இருக்குல்ல. அதான் தகுதி தகுதி நெறைய வேணும். தகுதிகள் இருந்தா போதும். நீ குவாலிஃபைனா இது பண்ணலாம். கரெக்ட்டான தகுதி இருந்தா போதும் இல்லையா? அப்படி ஆமா. நிக்கிற ஒரு 10 பேர் நிக்கிறாங்க. அதுல ஒரு ஆள் மட்டும் வந்துட்டு நான் எல்லா மக்களையும் நான் வச்சுக்குவேன். நீங்க வெறும் செவுத்த பார்த்து பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொன்னா அது கரெக்ட்டா இருக்குமா? மிகப்பெரிய தப்பு. ஆனா அததான் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலா அங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. சரி இத கூட விட்டுருங்க. ஏதோ ஒண்ணு பார்த்துட்டான்னு செலவு பண்றாங்கன்னு வச்சுக்கோமே. ஆ இந்த ஓட்டுக்கு என்னென்ன இங்க பொழகுஞ்சுன்னு நெனைக்கிறீங்க? இந்த எலக்ஷன்ல. என்னென்ன பரிசு ஓட்டுக்கு பொருட்கள்லாம் குடுத்தாங்க? என்னென்ன பரிசு பொருட்கள்லாம் வெளிய வந்துச்சு? ஆ நான் பார்த்த வரையிலயும் செயினு, மோதிரம், வழக்கம் போல அந்த குத்து விளக்கு, அப்புறம் என்னது வழக்கம் போல அந்த பிரியாணி, சரக்கு பாட்டில். இன்னும் சில இடத்துல நீங்க வந்து பொருட்கள்லாம் குடுத்தா கேள்விப்பட்டேன். இந்த மாரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள், அந்த மாரிலாம் குடுத்தா கேள்விப்பட்டேன். ஓகே. ஒரே ஒரு நியூஸ் சேனல் மட்டும் தான் கவர் பண்ணுச்சு. அந்த நியூஸ் சேனல் பேர மறந்துட்டேன். அதுதான் வந்துட்டு தொடர்ந்து போட்டுச்சு. அதுதான் பெரிய கான்ட்ரோவர்சியும் கிளப்புச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டுக்குள்ள இருந்து நெறைய அ அந்த வயசானவங்க, அந்த கல்யாணம் ஆனவங்கலாம் வெளிய வராங்க. என்னன்னு பார்த்தா, அவங்க எல்லா கையிலயும் பார்த்தா குக்கர் இருக்கு. ஓகே, ஓகே. ஓகே. இத எடுத்துட்டு என்ன பண்றாங்கன்னா, எலக்ஷன் கமிஷனுக்கு சோசியல் மீடியால டாக் பண்ணி போடுறாங்க. இந்த மாரி ஆ. நடக்குது. நீங்க எந்த ஆக்ஷன் எடுக்கலன்னு சொல்ட்டு. அதுக்கு அந்த எலக்ஷன் கமிஷன் என்ன சொல்லியிருப்பான்னு நெனைக்கிறீங்க? இது தக்கன ஆதாரம் கிடையாது. எங்க ஆதாரம் பத்தல அப்டி சொல்ட்டாங்களா? இத நாங்க ஆதாரமா எடுத்துக்க முடியாது. அப்டி சொல்ட்டாங்களோ? ஆ. அதான், அதான். அப்புறம் எதுக்கு எலக்ஷன் கமிஷன் வந்துட்டு சோசியல் மீடியால இருக்கு? வெறும் சைட்ல இருந்துட்டு போயிடலாம்ல. இப்ப நான் அதான் அந்த இதுதான் ஆளுங்கட்சிய பகச்சுக்க வேணும்னு பாக்குறானுங்க அவ்வளவுதான். இவங்க ஏன் ஆளுங்கட்சி 2 யார் வந்தாலும் சரி, ஏன் இந்த அதிகாரிகள் அப்படி இருக்காங்கன்னா, இன்கேஸ் இவங்களுக்கு ஏதாவது குடைச்சல் குடுத்தாங்கன்னா, அடுத்த டென்யூர் இவனோ இல்ல அ அந்த கட்சியோ 2 பேர்ல யார் வந்தாலும் சரி, இவன வேற எங்கேயாவது தூக்கி போட்டுருவானுங்க. வேற ஏதாவது டம்மி போஸ்ட்ல. அதுக்கு அந்த இது பயந்துகிட்டு மாரி ம். தண்ணீல காட்டுக்கு மாத்திருவேன் அந்த மாதிரி. அதேதான். அந்த 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 காமெடி நிஜமாக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவனுங்க அத பண்ணிட்டு இருக்கானுங்க. சரி. நீங்க இத சொன்னீங்க இல்லையா? இன்னும் நெறைய பொழங்குச்சு. வேற என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் வாட்ச் குடுத்தானுங்க. ஆமா கேள்விப்பட்டேன், கேள்விப்பட்டேன், ஸ்மார்ட் கேள்விப்பட்டேன். வாட்ச் குடுத்துட்டு, அதே மாதிரி காலைல சாயங்காலம் ரூ. 500 ரூ. 500 டெய்லியும் 20 நாளைக்கு கணக்கு போட்டுக்கோங்க. ஆமாமா. அந்த அந்த இதுக்கு வருவாங்கல்ல, அந்த வேட்பாளர் இது இருக்குல்ல, அறை இது இருக்குல்ல, அங்க வரவங்களுக்குலாம் காசு குடுத்துருக்காங்களாமா. நைட்டு சும்மா சும்மா வந்துட்டு வெளிய உட்கார்றவங்களுக்கு, சுத்தி அந்த 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 இடத்த சுத்தி வரவங்களுக்குலாம் காசு குடுத்துருக்கானுங்க. கிட்டத்தட்ட கேஷ் மட்டும் ரூ. 30,000 ஒரு தலைக்கு வந்திருக்கும் இல்லையா? கணக்கு பண்ணி பார்த்தா 20 நாளு, அது போக மொத்தமா ஆமா, 2 ஆமாமா. 2 கட்சி சேர்த்து குடுத்தா மத் ஒரு 30,000 வச்சுக்கோங்க. ரூ. ஆமாமா. 30,000 ஆளுக்கு ஒரு ரூ. 5,000 பட்டு போர்வ. வீட்ல இப்போ இவங்க இருந்தாங்கன்னா, லேடீஸ் இருந்தாங்கன்னா. 35,000 ஸ்மார்ட் வாட்ச் ஒரு 2,000 குக்கர் ஒரு 2,000 40,000 வந்துருச்சு கிட்டத்தட்ட. ஏறத்தாழ 40,000 வந்துருச்சா? அது ஆமா. பத்தாதுன்னு வேற இந்த இந்த வெள்ளி பிரியாணி, ஐட்டம், சாப்பாடு. அ அ பிரியாணி, சாப்பாடு எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு தலைக்கு 50,000 செலவு பண்ணியிருக்காங்கன்னு வைங்க. ஆமா. எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்கன்னு நெனைக்கிறீங்க இந்த எலக்ஷன்? மொத்தமாவா? மொத்தமா. மொத்தமா என்ன ஒரு 300,00,00,000 இல்ல 400,00,00,000 செலவு பண்ணியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு ரூ. 500,00,00,000 செலவு பண்ணதா எஸ்டிமேட் வெளிய வருது. ரூ. ஓகே. 500,00,00,000 ஓகே. ஓ! 500,00,00,000 ஓகே, ஓகே. ரூ. 500,00,00,000 இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியா வந்து மெயினா வந்து இந்த இந்த நூலு இது பண்ணுவாங்க இல்லையா? டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. அதுதான் அந்த ஆமாமா. அந்த ஏரியால பெருசு. இப்ப ஓகே. அங்க பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற மக்கள் பிரச்சனைய நீங்க தீர்க்கிறதுக்கு இந்த ரூ. 500,00,00,000 வச்சீங்கன்னா, ஆ கிட்டத்தட்ட ஒரு பாதி பிரச்சனை நீங்க தீர்த்திரலாம். ஆமா. அததான் பண்ண செலவு பண்ணியிருந்தா மாட்டேங்கிறாங்களே. செலவு பண்ணியிருந்தா. ஆனா அதுக்கு செலவு பண்ணாம, அங்க இருக்கிற வியாபாரிகள்லாம் குமுறுறாங்க. என்னன்னா, ஒரு காம்ப்ளக்ஸ் ஒண்ணு கட்டியிருக்காங்க. ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ். ஓகே. அது என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஆ உங்களுக்கு நாங்க வந்து கடை இது பண்ணி ஒதுக்கி தர்றோம்னு சொல்லிட்டு பேசி முடிவு பண்ணி கட்ட சம்மதிச்சிருக்காங்க. இடம் வந்து இவங்களோடது, சங்கத்தோடது. அந்த நூல் நெய்யிறாங்க இல்லையா? இந்த வியாபாரிகள், இந்த ஆமா, மார்க்கெட் ஆமா, இருக்காங்க இல்லையா? ஆமா. அவங்களுக்கு குடுக்காம, இப்ப அது வந்து வேற வேற ஆட்களுக்கு குடுத்துருக்காங்க. அந்த கட்சி ஆட்களே அந்த மொத்தமா எடுத்துட்டு, அங்க அராஜகம் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த மாரி.
நெறைய விஷயங்கள் அங்க தப்பா இருக்குது. இப்ப நம்ம ஊர்லயே பார்த்தீங்கன்னா, ஏதாவது கவர்ன்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் ஏதாவது கட்டணும்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா அது கட்சிக்காரனுக்கே முக்காவாசி இது எழுதி குடுத்துருவானுங்க. ஆமா, ஆமா. ஏமாத்த பண்றது. அதே மாரி அங்க கரெக்ட், ஈரோடுல கரெக்ட். பார்த்தீங்கன்னா, ஈரோடுல பார்த்தீங்கன்னா நெறைய இதாயிருக்குது. அதே மாரி அந்த நூல் நெய்வாங்கல மிஷின் இருக்கு இல்லையா? ஆமா, ஆமா. அந்த மிஷினோட ரேட்டே எப்படியுமே ஒரு ஒரு சில லட்சங்கள் வரும்னு வச்சுக்கோங்களேன். என்ன? அவ்வளோ இருக்குமா? இப்ப ஓகே. இருக்கும். நூல் மிஷின் ரேட் வந்து ஜாஸ்தி. அதே மாரி அவங்களுக்குன்னு வந்து கொஞ்சம் இந்த சலுகைலாம் குடுப்பாங்க இல்லையா? இந்த ஆமாமா. பார்த்துருக்கேன், தொழில் பார்த்துருக்கேன். பண்றாங்கன்னு சொல்ட்டு. ஓகே. ஆமா, ஆமா. இப்ப என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் பில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க இண்டஸ்ட்ரிக்கு. அதுல ஆமாமா. இவங்களுக்கான சப்சிடியும் கட் பண்ணிட்டாங்களாம். இவங்களுக்கான சப்சிடி வந்து சரியா வர்றது கிடையாது. அதே நேரத்தில கரண்ட் பில் இன்கிரீஸ் பண்ணிட்டாங்க. வொர்க் வந்து என்னன்னா, இந்த குறிப்பிட்ட டைம் வரைக்கும் நீங்க கரண்ட் வந்து அவங்க சொல்ற பிரைஸ்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 24 ஹவர்ஸ் ஓடும் இல்லையா? பவர் கன்சம்ப்ஷன். ஆமாமா. அங்க ஆமாமா. அங்க வரும்போது எக்ஸ்ட்ரா சார்ஜ் போடுறாங்களாம். ஓஹோ! இப்ப இந்த இஷ்யூ வந்துச்சுல்ல தெரியுமா? இப்ப நீங்க இப்போ இப்போ உங்க உங்க வீட்ல பொங்கலுக்கு வேட்டி சேலை குடுத்தாங்களா? இல்ல குடுக்கல, குடுக்கல. இன்ன வரைக்கும் குடுக்கல இல்லையா? ம்ஹ்ம். எங்களுக்கே வந்துட்டு 2 வாரம் முன்னாடி தான் குடுத்தாங்க வேட்டி. வேட்டி தான் குடுத்தாங்க. சேலை இன்னும் வரல. சேலை அப்ப வரும்ன்ட்டாங்க. இந்த டிலே இருக்கு இல்லையா? இந்த நான் போய் கேட்டேன் ஆக்சுவலா. நான் வந்து இல்லங்க. நான் எப்போதும் போனாலும் கேட்டுருவேன். ஏன்னா பொருட்கள்லாம் சரியில்ல. என்ன ஏடிஎம் கேட்ச்ல தான் இப்படிலாம் பொருட்கள் மோசமா இருக்கு. உங்க டிஎம் கேட்ச்லயுமே நான் பக்கத்து நான் கூட வரவு நானும் இன்னொருத்தன் கூட போவேன் எப்போதும். பக்கத்து வீட்டுக்காரர் தான். அவரு டிஎம்கே சப்போர்ட்டரு. நான் சொல்லியிருந்தேன்ல. அவர்ட்ட தான் காசெல்லாம் குடுப்பாரு வந்து. அவன்ட்ட கேட்டேன், "என்ன டிஎம் கேட்ச்ல இவ்வளோ மோசமா இருக்கு பொருள்லாம்?" அப்படி சொல்றப்ப, "போடுறத வாங்கிட்டு போடா" அப்படின்னு சொல்லி திட்டுவாரு. சரி நான் ஓகே. அதனால நான் போனாலே ஒரு மாரி தான் பார்ப்பாங்க. இவனா ஏன்னா, இப்ப நீங்க இதுல பார்த்தீங்களா? எப்புட்ன்னா, நான் அங்க அளக்கிறப்ப அது அரிசி 20 கிலோன்னு காமிக்கும். வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 100 கிராம் குறைஞ்சா பரவால்ல. அது 1 1/2 கிலோ, 2 கிலோலாம் குறையும். அது எப்படின்னு என்னாலும் தெரியாது எனக்கு. அது வந்து இந்த கணக்கு. காந்தி கணக்கு. நீங்க கடைசி வரைக்கும் அந்த கணக்குக்கு பதிலே ஆ கிடைக்காது. அதனா அதனால பயப்படுவாங்க நான் போனோனே. நான் கேள்வி கேட்பேன் இப்படின்ட்டு. இப்ப என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, "எப்படிங்க இதுல எல்லாம் குடுத்துட்டாங்க. ஏன் தம்பி நின்னுட்டே இருக்க? போலன்னு" கேட்டாங்க. "ஏங்க வேட்டி சேலைய காணோம்?" அப்படின்னு கேட்டேன். "வேட்டி சேலைலாம் இல்ல தம்பி" அப்படின்னாங்க. ஏங்க சும்மா விளையாடாதீங்க. தீபாவளி பொங்கல் அப்படின்னாலே எது தரீங்களோ இல்லையோ ஃபர்ஸ்ட்டு வேட்டி சேலை தானே முக்கியம். அதுக்கப்புறம் தானே மத்த பொருள்லாம். இங்க கரும்பு இதெல்லாம் தர்றத விட வேட்டி சேலை வந்து குடுத்துருப்பாங்களே அப்படின்னு கேட்கிறேன். இல்லப்பா குடுக்கவே இல்ல. தர சொல்லவே இல்லன்னு சொல்ட்டாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஓகே. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கரண்ட் சொன்னேன் இல்லையா? யூசுவல் டைம் விட ஆமா, எக்ஸ்ட்ரா டைம் பண்ணா எக்ஸ்ட்ரா சார்ஜ்ன்னு சொல்ட்டு. அதனால ஆமா, என்ன பண்ணிடுறாங்கன்னா, இவங்க வந்து இது பண்ணவே இல்ல. புரொடக்ஷனோட இது ரேட் உங்களுக்கு குறையுது இல்லையா? அதனால டிலே ஆகுது. அந்த ப்ராடக்ட் டெலிவரி பண்றதுக்கு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கோஆப்டெக்ஸ் தானே யூசுவலா இது பண்ணுவாங்க. இப்ப ஆமாங்க. அ இங்க இருக்கிற அந்த நெசவாளர்களுக்கெல்லாம் வந்து மெயினான ரிசோர்ஸ் எங்கருந்து வரும் பார்த்தீங்கன்னா, ஒண்ணு இந்த பொங்கல் ஆர்டரு. அடுத்து வந்துட்டு இந்த கவர்மெண்ட் ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு யூனிஃபார்ம் குடுப்பாங்க இல்லையா? இது ஆமா, 2 தான் அவங்களுக்கான மெயினான ஆர்டர். அதுபடி 3வது அவுட் சோர்ஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ ஓரளவுக்கு காசு உள்ளவன்னா மேனேஜ் பண்ணிறலாம் இல்லையா? மிஷினரிஸ் வச்சு ஆமாமா. மேனேஜ் பண்ணிறலாம். சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும் இல்லையா? சின்ன சின்ன கம்பெனி வச்சிருப்பாங்க இல்லையா? ஒரு 3 மிஷின், 4 மிஷின் வச்சிருப்பாங்க இல்லையா? இப்ப ஆமா. அவங்களால இந்த ப்ராடக்ட்டும் டெலிவரி பண்ண முடியாது. கரண்ட் பில்லும் கட்ட கட்ட முடியாது. அந்த மிஷின அப்படியே வித்தாலும் காசும் வராது. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, நெறைய மிஷின் ஸ்கிராப் பண்ணிட்டாங்க. மொத்தமா டெஸ்ட்ராய் பண்ணிட்டு வித்தா தான் உங்களுக்கு காசு வரும். அப்பதான் போட்ட காசு எடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஸ்கிராப் பண்ணிட்டாங்க. இது பத்தாதுன்னு கவர்ன்மென்ட் இனிஷியலா என்ன பிளான் பண்ணியிருந்திருந்தாங்கன்னா, நம்ம வேற கம்பெனில இருந்து எடுக்கலாம். கோஆப்டெக்ஸ் வேணாம்னு சொல்லிட்டு ஒதுக்க ஆரம்பிச்சாங்க. இது ஒரு பெரிய ஓகே, ஓகே. பிரச்சனையாயி, இப்ப போன வருஷம் ஆ இப்ப ஒரு செகண்ட் ஹாஃப்ல இந்த பெரிய இஷ்யூ வந்துச்சு. அதாவது இந்த ஜூன், ஜூலைக்கு அப்புறம். அப்ப வந்து அந்த பிரச்சனை. அந்த பிரச்சனை வரவும், அப்புறம் கவர்ன்மெண்ட் உள்ள போய் பேசி இது பண்ணி அப்ப கோஆப்டெக்ஸ் வந்துச்சு. அந்த டிலே தான் இப்ப உங்களுக்கு வந்து இந்த வேட்டி சேலை கிடைக்காம ஓகே, ஓகே, ஓகே. ஓகே. இப்ப இந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இந்த ஒரு தொகுதிக்குள்ளேயே இவ்வளவு பிரச்சனை இருக்குது. இப்ப எண்ட் ஆஃப் த டே நான் என்ன சொல்லுவேன்னா, ஓட்டு காசு குடுக்குறது 2 சைடுமே தப்பு. குடுக்குறதும் தப்பு, வாங்குறதும் தப்பு. ஆனா, வாங்குற நிலைமைய யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல அது கரெக்ட். வேற வழி இல்ல. இப்ப 100 நாள் வேலை திட்டம் ஒருத்தன் போறான்னா, அவனுக்கு ஒரு நாளைக்கு ரூ. 100 தான் என்னமோ கிடைக்குதுன்னா, இல்ல, இல்ல. அதிகமா கிடைக்கும். 100 நாள் எடுத்துட்டா அது 200 to 250 கிடைக்கும். ஓ! 100 நாளையில. இப்ப கூட வந்துருச்சா? சரி ஓகே. இல்ல, ஒரு இல்ல. இது ஆல்ரெடி 250 இல்ல, இல்ல. ரூ. 100 ஆ, அப்படிங்கிறது ரொம்ப பழசு. ஒரு ஆ. 5 வருஷத்துக்கு முன்னாடி ரூ. பழசா? 100 இருந்துச்சு. ஆமா. ஒரு 4, 5 வருஷம் முன்னாடி எனக்கு நல்லா தெரியும். நான் தான் பார்த்து சொல்லுவேன் வீட்ல. ஏன்னா அக்கவுண்ட்ல தானே ஏறும். தரமாட்டாங்களா கையில தரமாட்டாங்கல்ல. ஆமா. கையில தர அக்கவுண்ட்ல மாட்டாங்க. தான் ஏறும். நான் தான் பார்த்து ஆ. சொல்லுவேன் அத வீட்ல. ரூ. 230
ரூ. 230 இப்ப லாஸ்ட்டா வாங்குனப்ப. கேட்டேன். மேபி சில இடத்துல ரூ. 250 தரலாம்னு நெனைக்கிறேன். இப்ப எங்க வீட்ல கேட்டதுல ரூ. 230 சொல்றாங்க. மெசேஜும் அப்படிதான் வந்திருக்கு. சரி ஓகே. சொல்லுங்க. அப்போ வந்து ஒரு ஓகே 215னே வச்சுக்கலாமே ஒரு கணக்குக்கு. 250 வச்சுக்கோ. ஆமா. ஓகே, ஓகே. சரி ஓகே. இப்ப அ ஓட்டுக்கு ரூ. 1000 குடுக்குறான்னு வச்சுக்கோமே. இப்ப ஒரு 100 நாள் வேலை திட்டு போறவனுக்கு பார்த்தீங்கன்னா, 4 நாள் சம்பளம் ஒரு நாள்ல கிடைக்குது. ஆமா. அவனோட அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அது கரெக்ட்டான விஷயம். எனக்கு வந்து கிடைக்குது. 2வது வந்து இவங்க ஒண்ணும் அவங்களோட கை காச போட்டு யாருக்கும் குடுக்கல. இவங்க ஆமா. கொள்ளையடிச்ச காசு திருப்பி வருது. இதுதான் நெறைய சோ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அது கரெக்ட். ஆ ஆனா சட்டப்படி பார்த்தீங்கன்னா, குடுக்குறதும் தப்பு, வாங்குறதும் தப்பு. ஆ அதே மாரி நீங்க வந்து காசு யார் வேணா குடுங்க. யார் குடுத்தாலும் வாங்கிக்கோங்க. எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றாங்க இல்லையா? அதுவுமே கிட்டத்தட்ட அத புரமோட் பண்றதுக்கு தான் அர்த்தம். அது வந்து மெயினா யாரு புரமோட் பண்ணாருன்னா, நம்ம டயர் நிக்கி தான் புரமோட் பண்ணாரு. ஓஹோ! யாருன்னு தெரியுதா? டயர் நிக்கிற இவரு தானேங்க? அப்படி வெளிப்படையா சொல்லக்கூடாது. ஐயய்யோ! என்னங்க நம்ம இரும்பு தேசத்து கரும்பு மனிதர். விட்டுருங்க. ஆ ஓகே. இரும்பு நம்ம தேசத்து இரும்பு கரும்பு தேசத்து மனிதரா? கரும்பு மனிதர். ஆ ம். இல்ல அப்படி கரும்பு தேசம் வருமா? இரும்பு இல்ல மனிதர். ஏதோ வரும். ஏதோ கரும்பு ஒண்ணு. தேசம் எனக்கு இப்படியே வரும். விட்டுருங்க. கரும்பு சரி தேசத்து இரும்பு ஏதோ மனிதரோ ஒண்ணு. இல்ல இரும்பு ஆ ம். இல்லன்னா இரும்பு தேசத்து கரும்பு மனிதர். ஏதோ ஒண்ணு ஏதோ ஒண்ணு இல்லையா? வச்சுக்கோங்கப்பா. ஆ ம். ஆமா. சரி. அது லிசனர் கையிலயே விட்டுருவோம். சோ அவர் வந்து சொல்றாரு. அதே மாரி நம்ம அதிபரும் அதே தான் திருப்பி வலியுறுத்துறாரு. ஓகே, ஓகே. ம். இதுவும் தப்பான விஷயம் தான். ஆ சரி இந்த எலக்ஷன் எப்படி நடந்துச்சுன்றத பார்க்கலாமா? பார்க்கலாங்க. சரி ஓகே. இந்த எலக்ஷன் படி பார்க்கும்போது, ஒரு பையன் இறந்ததுக்காண்டி அப்பா வந்து நிக்கிறாரு இல்லையா? ஈவேராவுடைய ஆமா. கொள்ளு பேரனா? பேரனா? அந்த மாரி தான் வரும். எனக்கு கரெக்ட்டா தெரியல. கொள்ளு பேரன்னு நெனைக்கிறேன் ஆக்சுவலா. இல்ல இதுக்கு முன்னாடி சொல்லிருவோம். அப்ப இதுக்கு முன்னாடி திருமகன் ஈவேரா எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காருன்னா, 67,300 ஓட்டு வாங்கியிருக்காரு. சரிங்களா? எவ்வளவு எவ்வளவு ஓட்ட ஜெயிச்சிருக்காருன்னா பார்த்தீங்கன்னா, ஆ 8,99,404 ஓட்டுல ஜெயிச்சிருக்காரு. ஏன் நான் சொல்றேன்னா, இப்ப இடைத்தேர்தல் இது ரிசல்ட் வந்து அப்படியே டோட்டல் கான்ட்ராஸ்ட்டா இருக்கும். சம்மந்தமே இருக்காது இதுக்கு அதுக்கும். அது தமிழ் மாநில காங்கிரஸோட 8,904 ஓட்ல வித்தியாசத்துல திருமகன் ஈவேரா ஜெயிச்சிருக்காரு. மொத்தம் இப்ப பதிவான 238 இது வாக்குச்சாவடியில இது நடந்திருக்கு. மொத்தம் பதிவான ஓட்டு பார்த்தீங்கன்னா 74.7%. ஓகே. எலக்ஷனுக்கான ப்ராசஸ் வந்து காலையில ஒரு ஆ 7 மணிக்கிட்ட ஸ்டார்ட் ஆகுது. ஓட்டு போடுறதுக்கு எல்லாரும் இது பண்றாங்க. ஓகேயா? 7 ஆமா. மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. மொத்தம் 238 ஆ பூத். 238 வாக்குச்சாவடி. ஓகே. பூத். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, 32 பூத் வந்து கொஞ்சம் பதற்றமா இருக்கலாம்னு சொல்லிட்டு, அதுக்கு ஆமா. கூடுதலா குறைச்சு பதற்றமான போடுறாங்க. நிலைமை. பாதுகாப்பு. ஓகே. ம். ஒரு 7 மணிக்கிட்ட போடுறாங்க. ஓகேயா? அப்படியே போக ஆமா. போக என்ன ஆகுதுன்னா, ஆ 7:12க்கு வந்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எல்லாருமே. ஓகே, ஓகே. 7:12க்கு தமிழ்நாடு அந்த இதுல போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி 7:45க்கு இவங்க ஓட்டு போடுறாங்க. யாரு? நாம் தமிழர் கட்சி சார்பா. ம். அப்படியே போகுது 7 மணி ஆகுது. அடுத்து வந்து இவரு ஓட்டு போடுறாரு. 9:45க்கு வந்துட்டு ஈவி.கே.எஸ் போடுறாரு ஓட்டு. அப்புறம் 10 மணிக்கிட்ட இவரு ஓட்டு போடுறாரு. யாருன்னா, தென்னரசு ஓட்டு போடுறாரு. ஆ. இதுக்கப்புறம் 9 மணி வரைக்கும் எவ்வளோ ஓட்டு ரிஜிஸ்டர் ஆயிருக்குன்னா, 10.10% ஓட்டு ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. ஓகே, ஓகே, ஓகே. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, ஒரு கரெக்ட்டா 11:30க்கு என்ன ஆகுதுன்னா, 27.89% ஓட்டு வந்து ரெக்கார்ட் ஆகுது. ஓகே, 11 மணி ஓகே. வரைக்கும். அதுக்கப்புறமா ப 11 12 மணிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 64,000 ஓட்டு வந்து இதாகுது. சூப்பர். பரவால்ல. ஆ. அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, அடுத்து 12 மணிக்கிட்ட வந்துட்டு அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பிஜேபி எம்எல்ஏ சரஸ்வதியா, அந்த அம்மா வந்து ஓட்டு போட்டுருக்கு. கரெக்ட்டா 12 மணிக்கிட்ட வந்துட்டு. ஆ. அ அதுக்கப்புறமா எலக்ஷன் அப்ப சின்ன சின்ன பிரச்சனை வரும் இல்லையா? ஆமா. அது எப்பவும் அப்படி எல்லா எலக்ஷன்லயும் வர்றது தானே. ஆ, ஆ. அது என்ன ஆயிருக்குன்னா வந்துட்டு, ஆ கருங்கல்பாளையம்ன்ற ஒரு வோட்டிங் பூத்ல என்ன ஆயிருக்குன்னா, தண்ணி இல்லன்ட்டாங்க போல. ஓட்டு போட வராங்க இல்லையா? டயர்டா இருப்பாங்க எனக்கு ஆ, தண்ணி தரக்கு. தண்ணி இருக்கு. அங்க தண்ணி இது செட்டப் வைக்கல போல. எல்லாரும் வந்துட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அங்க ஒரு சின்ன ஒரு பதற்றமான சூழ்நிலை இருக்கு. அப்புறம்
ஒ 1:30க்கு என்ன என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 1 மணி வரைக்குமே 44.56% ஓட்டு விழுந்திருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அதுல 3 டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அடங்குவாங்க. மத்தது மேல், ஓகே. ஃபீமேல் ரேஷியோ அது ஒரு பக்கம் போகும். அப்படியே என்ன ஆகுதுன்னா, போலீஸ் வந்து அப்புறம் கொஞ்சம் இது பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன பிரச்சனை நடக்குதுன்னா ரிலாக்ஸ் வந்துட்டு, ஆயிடுச்சு. வேற வேற இல்ல வேற வேற ஸ்டேட்ல இருந்து உள்ள வர ஆரம்பிச்சுட்டாங்க. இது டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து. ஓகே, அவங்கள ஓகே. பார்த்தாங்க நிப்பாட்டி, அது ஒரு சின்ன இதா போயிட்டு இருக்குது. அப்புறம் வந்து இன்னொரு ஒரு பெரிய பிரச்சனை என்ன அது பெரிய பிரச்சனை கிடையாது. ஒரு காமெடியான பிரச்சனை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 மணி கிட்ட என்ன பண்றாங்கன்னா, ஏடிஎம்கே பார்ட்டி வந்து இது பண்றாங்க. இங்க்ல வந்து எங்களுக்கு பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு. இங்க் இங்க் வந்து இங்க்ல. இங்க் ஆமா. இந்த எலக்ஷன் கையில இங்க் வைப்பாங்கல்ல, அது அலைஞ்சிருது. அந்த ஆ தானே சொல்றீங்க? ஆ அலைஞ்சிருக்கு ஆமா. கொஞ்ச நேரத்திலேயே. அழிஞ்சிருக்கு. அந்த மாரி தப்பான ஒரு நியூஸ ஸ்ப்ரெட் பண்றானுங்க. இப்படி ஸ்ப்ரெட் பண்ணும்போது ஈவிகேஸ் என்ன பண்றாருன்னா, அவர் காமிக்கிறாரு. இல்ல இங்க் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து இது பண்ணி குடுக்குறாரு. அதுக்கப்புறம் நிலைமை கொஞ்சம் இதா போச்சு. அப்புறம் 3 மணி வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 59.22% ஓட்டு பதிவாயிருக்கு. அதுக்கப்புறமா 5 மணி வரைக்கும் ஆ 70.58% ஓட்டு பதிவாயிருக்கு. நீங்க அப்படியே போனீங்கன்னா, அடுத்து 6 மணிக்கிட்ட இருக்கும் இல்லையா? அப்புறம் உள்ள விட மாட்டாங்கல்ல யாரோ ஆமா, புதுசா வந்தா. அதுக்கப்புறம் உள்ள ஆமா. இருக்கிறவங்கள மட்டும் விட்டுட்டு பண்றாங்க. அப்புறம் கிட்டத்தட்ட என்ன ஆகுதுன்னா, கடைசியா ஆ ஆ இப்ப 7 மணிக்கிட்ட அன்னைக்கு 27ஆந்தேதி 7 மணிக்கிட்ட என்ன நியூஸ் வெளிய வருதுன்னா, ஆ 2.27 லட்சம் ஓட்டு கிட்ட பதிவாயிருக்குது. மொத்தம் 75% பேர் ஓட்டு போட்டுருக்காங்க. ஓகே. ஆமா, ஆமா. இப்ப இந்த ஓட்டு போட்ட இதுபடி பார்த்தீங்கன்னா, மொத்தம் எவ்வளோ ஓட்டு மொத்தம் எவ்வளோ பேரு அந்த தொகுதியில இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2,27,569 பேரு. ஓகே. ஓகே. அதுல ஓட்டு போட்டவங்க வந்துட்டு 1,69,765 பேர். ஓகே, ஓகே. இதுல வந்துட்டு ஓகே. நோட்டாக்கு ஓட்டு போட்டவங்க எத்தன பேருன்னா, 798 பேரு. 798. பரவால்ல இப்ப. நோட்டா கூட மக்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பரவால்ல அது. ஓகே. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஓட்டு ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அது மொத்தம் 25 ஓட்டு. ஓகே, ஓகே. ஆ அந்த சர்க்கார் படத்துல வந்துச்சு தெரியுமா? என் ஓட்டு இன்னொருத்தன் போட்டா நான் ஒரு ஓட்டு போடலான்னு சொல்லிட்டு. இந்த டெண்டர் ஆமா, ஓட்டு ஆமா. அதானே? ஆமா, ஆமா. ஆ அது வந்து 1 ஓட்டு. ஓகே. ஓகே. இப்ப வந்து இந்த பார்ட்டி படி பார்த்தீங்கன்னா, மொத்தம் பார்ட்டியா எத்தன பேர் இருக்காங்கன்னா, 28 பேர் பார்ட்டி. கட்சி சார்பா. ஓகே, ஓகே. மத்த மொத்தம் 77 பேர் போட்டி போட்டுருக்காங்க இல்லையா? மொத்தம் மத்தவங்க சேர்த்து எல்லாருமே வந்துட்டு 77 பேரு. ஓகே. ஆமா. 77 பேர்ல வந்துட்டு 28 பேர் வந்துட்டு கட்சி. அந்தந்த கட்சி பேர்ல. ஒரு சிலது வந்து லெட்டர் பேடா இருக்கலாம். ஒரு சிலது பெரிய கட்சியா இருக்கும். ஓகே. இதுல வந்துட்டு காங்கிரஸ் சார்பா இவர் ஈவி கேஸ் வாங்குன ஓட்டு வந்து எவ்வளோ ஓட்டுன்னா, 1,10,10,156. ஆமா, ஆமா. முரசொலி 1856. ஆ அதிமுக வந்து 43,923. 923. 23 ஓகே, ஓகே. ஆமா. அந்த ஆ சம்திங் தான் வந்திருக்கு. அப்புறம் வந்துட்டு இவங்க டிஎம்டிகே வந்துட்டு 1432. ஆமா. இது நாம் தமிழர் பார்த்தீங்கன்னா 16,000 ஆ பக்கம் வந்திருக்காங்க. மேனகா. இல்ல 10,827. ஓகே, ஓகே. இது வந்து நீங்க எங்க இந்த ஃபார்ம் எடுக்கலான்னா, அந்த எலக்ஷன் இதுல பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் 21 ஈரோடு எலக்ஷனுக்கு. ஓகே, ஓகே. ஃபார்ம் 21 நீங்க அந்த இதுலயே போய் எடுத்துக்கலாம். சரி ஓகே. இப்ப இந்த எலக்ஷன்ல வந்து ஒரு சர்ச்சை ஒண்ணு வந்துச்சு. என்ன சர்ச்சை ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு சர்ச்சைய ஒண்ணு ம். கிளப்புனாரே! இவரு அதிபர் வந்துட்டு. இது பேர் என்ன? சரியா ஞாபகம் இல்ல எனக்கு. இல்ல சிக்கன ஒரு இருக்கும். குறிப்பிட்ட ஷெட்யூல் கேஸ்ட்ட பார்த்துட்டு, நீங்க இந்த ஊர் கிடையாது. வெளியூர்ல இருந்து வந்தீங்க. வேற ஓட்டு ஸ்டேட்டுக்காரங்க. ஆமா. ஆமா. ஓட்டு கேட்ட பிறகு அடிச்சாங்கல்ல திருப்பி எல்லாரும் அவர. ஆ அது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. ஸோ இந்த எலக்ஷன்ல நடந்த பெரிய பெரிய இஷ்யூன்றது அதுதான். வேற பெருசா அ தாக்குதல் அந்த மாரி எதுவும் நடக்கல. ஓரளவுக்கு எலக்ஷன் பீஸ்ஃபுல்லா தான் நடந்துச்சு. அங்கங்க சின்ன ஆமா, சின்ன ஒரு சின்ன சின்ன சலசலப்போட எலக்ஷன் முடிஞ்சுச்சு. எலக்ஷன் வந்தாச்சு, ஜெயிச்சாச்சு. ஆ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, வோட் பெர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து 64.58. ஏடிஎம்கே வந்துட்டு 25.75. தேமுதிக 0.84. இதுல வந்துட்டு நாம் தமிழர் வந்துட்டு இன்னும் பெரிய கட்சியா இத அங்கீகரிக்கல போல. அதனால நோட்டாக்கு தான் பெர்சன்டேஜ் போட்டுருக்கானுங்க. இதுலயும் அதிபருக்கு வந்து கொஞ்சம் மன வருத்தமா இருப்பாருன்னு நெனைக்கிறேன். எத்தன பேருக்கு உள்ள போட டெபாசிட்டே போறான்னு தெரியல வாங்கலையே. நைட்டு. டெபாசிட்டே வாங்கலையே அவரு அப்புறம். டெபாசிட் வாங்கல. அது வேற விஷயம். அத விடுங்க. அந்த எலக்ஷன் இது இருக்கும் இல்லையா? அந்த அந்த பெர்சன்டேஜ் பூத்ல அந்த காமிப்பாங்க இல்லையா? எலக்ஷன் லிஸ்ட்லயா? லிஸ்ட்ல போடவே ஆ இல்ல அவரு இது வந்து. ஆமா. லிஸ்ட்ல காணோம். இத்தனைக்கு 3வது ஓட்டு 3வது அதிகமா வாங்கியிருக்காங்க. 4வது அவிங்களே வாங்குனவனுக்கு மதிக்கல. அவிங்களே மதிக்கலங்க. ஏதாவது ம், கட்சி இது தேர்தல் ஆணையமே மதிக்கல அவிங்கள. என்ன ம். காதுல ஏறி செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு. சரி. இப்ப வந்து இன்னொரு
இது எலக்ஷன் கேம்பெயின் பண்ணியிருப்பாங்க இல்லையா? எலக்ஷன் கேம்பெயின் லிஸ்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நாம் தமிழருக்கு வந்து 20 பேர் வந்திருக்காங்க. ஓ! 20 பேர் பரவாயில்லையேப்பா. பெர்மிட் குடுத்துருக்காங்க. ஓகேயா? டிஎம்டிகேக்கு வந்து 40 பேரு. ஓ! ஓகே. ம். ஓகேயா? இதுக்கு அடுத்து அ இவரு டிஎம்கேக்கு பார்த்தீங்கன்னா 40 பேரு. ம். ஓகே. அமமுகக்கு வந்துட்டு 3 பேரு. ஓகே. 3 பேர் தானே. 3 பேரு. 3 பேரு. இது காங்கிரஸ் டிஎம்ஏ ஆமா. காங்கிரஸ் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35 பேரு. ஆனா அந்த ம். 35 பேர்ல அஹ யாருமே வரல. அதான் ஒரு சோகமான விஷயம். ஓஹோ! வெறும் டிஎம்கே அது என்ன சொல்றது? கிட்டத்தட்ட டிஎம்கே கட்சியாவே மாறிடுச்சு காங்கிரஸ். ஆமாமா. டீன் தானே ஃபுல்லா எடுத்து நடத்துனாங்க ஆக்சுவலா அத. இது ஆ. இங்க எங்களோட இது மாரி தான் நடத்திட்டு இருந்தாங்க. நான் ஆக்சுவலா பேருக்கு தான் காங்கிரஸ் ம். அப்படிங்கிற ஒரு உள்ள பேர மட்டும் ம். மாத்திட்டு நாங்க தான் எல்லாம் அங்க நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க ஆக்சுவலா. ம். அதே மாரி ஏடிஎம்கேக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் பிரச்சாரம் பண்ண வந்திருக்கதா பெர்மிட் குடுத்துருக்காங்க. ஓகே, ஓகே. நீங்க இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, கான்ட்ராஸ்ட்டா இருக்கும் உங்களுக்கு. திருமகன் என்ன ஈவேராவே பார்த்தீங்கன்னா, 66,300 ஓட்டு தான் வாங்கியிருக்காரு. ஆ, ஆனா அவரோட அப்பா பார்த்தீங்கன்னா, 1,10,000 ஓட்டு வாங்கி 10,000 ஆ. சில்லற ஓட்டு வாங்கியிருக்காரு. எப்படி இவ்வளவு இருக்குன்னு தெரியல எனக்கு அந்த இதுல. இல்ல நீங்க அதுலயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த அப்ப சொல்லுங்க. பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொல்லியிருப்பேன்ல 8,928 ஆ. டிஃபரெண்ட் வந்திருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா ம். எவ்வளவு டிஃபரெண்ட் வருது பார்த்தீங்களா? எவ்வளவு ஓட்டு ஒரு வித்தியாசம். ஒரு 60,000 சில்ற டிஃபைண்ட் வருது இல்லையா? ஆமா, ஆமா. ம். சரி ஓகே. இந்த அளவு வரதுக்கு என்ன காரணம் நீங்க நெனைக்கிறீங்க? நீங்க ஆல்ரெடி சொன்னதுதான். என்னென்ன பண்ணாங்க அப்படின்ட்டு ஆல்ரெடி சொல்லிட்டீங்களே நீங்க தான். ஆனா மக்களுக்கு ஒரு இது இருந்துச்சு அதுல. அதுக்காக நம்ம அப்படியே இதுல திமுகவுக்கு ஒரு ஆதரவு மக்கள் எப்பவுமே இருக்கும்ல அது. திமுகவோட ஆதரவு, ஏடிஎம்கேவோட வெறுப்பு அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கும்ல அது. அதுவும் அது ஓட்டு ஓட்டு காசு குடுத்தனால மட்டும் தான் வந்துரும்னு சொல்ல முடியாது. அது ஒரு காரணம் அப்படின்னா, திமுகவுக்கு எப்பவுமே ஒரு இது இருக்கும்ல ஆதரவு. இப்ப இந்த 2 வருஷம் ஆட்சி நல்ல ஆட்சி தான் இருக்கு திமுக பொறுத்தவரையிலும். நம்ம அது அந்த அது மேல ஒரு மக்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு. நம்ம பொத்தாம் பொதுவா காசு குடுத்தனால மட்டும் தான் ஜெயிச்சோம்னு சொல்ல முடியாது. மேபி அந்த பெர்சன்டேஜ் இன்கிரீஸ் பண்ணியிருக்கலாம். இப்ப காசு குடுக்காம இருந்தா ஒரு 900 90,000 வாக்கு விட்டுருக்கலாம். இல்ல 80,000 வாக்கு வந்திருக்கலாம். ஆனா வெற்றிங்கிறது அது நிரூபணமான ஒண்ணுதான். இப்ப இது பாத்தீங்கன்னா, நம்ம திருமங்கலம் சொன்னோம்ல. அங்க வந்து ஒரு வெற்றிய பாக்குறத விட, அந்த நான் அதிகாரத்த காமிக்கிறேன். எத்தன பெர்சன்டேஜ் வித்தியாசம் ஜெயிச்சு காமிக்கிறேன். அப்படிங்கிறத அங்க பாத்தாங்க. இங்கேயுமே ஆக்சுவலா அதுக்காக தான். ஏன்னா நாங்க ஜெயிச்சிருவோம்னு தெரியும். ஏன்னா அந்த 2 வருஷம் ஆட்சியில பெருசா குறையுதுன்னு பெருசா ஒண்ணும் இல்ல. சரிங்களா? திமுக ஆட்சியில பெருசா குறைய வேண்டியது எதுவுமே கிடையாது. நல்லாவே கடந்த 10 வருஷம் நல்லா பண்ண ஆட்சிய விட, இந்த 2 வருஷம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க திமுக. ஸ்டாலின் நல்லாவே பண்ணியிருக்காரு. உடனே சவுக்கு நெனச்சுக்க வேணாம். அதுதான் உண்ம ஆக்சுவலா. மேபி சில பல குறைகள் இருக்கலாம். அது எல்லா ஆட்சியிலும் நடக்கிறது தான். நம்ம என்னதான் ஓப்பனா காசு குடுத்தோம் அப்படின்னு சொன்னாலுமே, திமுகவுக்குன்னு ஒரு பேர் ஒரு நல்ல பேர் இருந்துட்டு தான் இருக்கு எப்போதுமே. அது திமுகவுக்கு ஓட்டு போடுறேன்னு ஒரு இருப்பாங்க. இந்த பெர்சன்டேஜ வேணா தூக்கி குடுத்துருக்கலாமே தவிர, ஓட்டுக்கு காசு குடுக்கல அப்படின்னாலும் என்னைய பொறுத்தவரைக்கும் திமுக நிஜத்தை நானே சொல்லுவேன். நீங்க என்ன ம். நினைக்கிறீங்க? சரி ஓகே. நான் என்ன நெனைக்கிறேன் கடைசியா சொல்றேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு கட்சியோட பெர்ஃபார்மன்ஸ்ன்றது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அது வந்து என்ன சொல்றது? கிட்டத்தட்ட ஒரு 3 ஒரு நம்ம 3வது அதிபரா? மிகப்பெரிய கட்சியா போறது. ஆமா, ஆமா. இத நம்ம வந்து ஒத்துக்க மனம் இல்லைனாலும் அதான் நெசன்ற மாரி ஒரு ஸ்டாண்ட் இப்போ போயிட்டு இருக்குது. இப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கிட்டத்தட்ட 10,000 ஓட்டு விழுந்திருக்கு இல்லையா? ஆமா, ஆமா. அந்த 10,000 எனக்கு ஓட்டுமே வந்துட்டு காசு குடுத்தும் விழுந்த ஓட்டு. 2 கட்சியுமே. ஆமா, 2 ஆமா. கட்சியுமே. இதுல நீங்க வந்து டிஎம்டிகே சேர்த்துக்க வேணாம். அந்த அம்மா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு மண்டபத்துல ஆள் புடிச்சுட்டு, உட்கார்ந்து 3 வேளையும் சாப்பிட்டுட்டு பேருக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு போயிடுச்சாம். பாவம் அந்த கேண்டிடேட். ஃபார்மாலிட்டிக்கு ஃபார்மாலிட்டிக்கு. அவ்வளதான். இப்ப அதே இது நம்ம என்டிகே பார்த்தோம்னா, அது அது என்னதான் ஒரு சாம்பி கூட்டமா இருந்தாலும், அதிலயும் ஒரு மாற்றம் வேணுன்ற ஒரு கூட்டம் இப்ப என்ன சொல்றது? யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப அங்க தாவ ஆரம்பிச்சுட்டாங்க இல்லையா? ஆமாமா. அதாவது ஒரு அரசியல் புரிதல் இல்லைன்னு அப்படின்னா கூட, ஒரு மாற்றம் எத்தன நாள் தான் திமுக, அதிமுக மாறி மாறி செஞ்சுட்டு இருக்காங்க. ஆ. நான் ஒரு ஏன்னா மக்களுக்கே ஒரு வந்துட்டு மாற்றம். இப்ப என்ன ஆச்சுன்னா, ஒரு 3வதா ஒண்ணு இருந்தா எப்படி இருக்கும்? அந்த ஒரு தாட் ப்ராசஸ் மக்கள் இப்ப சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பான விஷயம். ஆமா, ஆமா. இப்ப இப்ப இவங்க வாங்குன அந்த 10,000 ஓட்டுன்றது சும்மா கிடையாது. கிட்டத்தட்ட 3வது இடம் வந்திருக்காங்களா, இவங்களுக்கும் செகண்டுக்கும் 30,000 ஓட்டு வித்தியாசமா இருக்கு. அவங்க வந்து இது ஜெயிக்கல. அது ஒரு பக்கம் இருக்கட்டுமே. அவங்க டெபாசிட் கூட ஜெயிக்கல. திருப்பி ரிட்டர்ன் பண்ண ஆமா. முடியல. அது ஒரு பக்கமா இருந்தாலும், இப்ப இப்ப உங்க மக்களோட பல்ஸ் என்னவா இருக்குன்னா, எனக்கு இன்னொன்னு 3வது ஒண்ணு வேணுன்ற நெலைமைக்கு வந்துட்டாங்களோன்ற பயம் எனக்கு இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. இல்ல இல்ல அதான் 2019 டைம்ல 2021 எலக்ஷன் இருந்துச்சுல்ல. சாரி 2019 டைம். அந்த டைம்லயுமே பார்த்தீங்கன்னா,
சில பேர் பார்த்தீங்கன்னா, அந்த ஓட்ட பிரிச்சாங்க. 10 தெரிஞ்சிருக்கும். திமுக ஆட்சிக்கு வந்திருந்தாலுமே, அந்த இப்ப அகைன் அகைன் என்ன பண்றாங்கன்னா, ஓட்ட பிரிச்ச வழிய தான் பார்க்குறாங்க சிலர். இல்லாட்டி 21 எலக்ஷன்லயே பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் யங்ஸ்டர்ஸ் ஓட்டு போட்டாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸே நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இதுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. இத்தனைக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஏன்னு கேட்டதுக்கு, இத்தன வருஷமா திமுக, அதிமுக தானே ஏற்படுத்திட்டாங்க. அகைன் இப்போ புதுசா கட்சி வரேங்கிறாங்க. மேபி அது சொல்றதெல்லாம் நம்ப முடியாத மாரி இருக்கலாம். ஆ நம்ப முடியாது தான் ஆக்சுவலா. அதிபர் சொல்றத நம்பவே முடியாது தான் என்னைக்குமே. அவர் சொல்றத ரயில்வேஸ்ல முக்காவாசி இது நடக்கவே நடக்காது. சரிங்களா? ஆனா மக்கள் என்ன பண்றாங்கன்னா, புதுசா ஒருத்தர குடுத்து பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இது வந்து ஒரு ஆபத்த நோக்கி தான் போகும் இன்னைக்குமே. சரிங்களா? அவரு பண்றதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம உடனடியா சொல்லி எதிர்பார்ப்போம். படத்துல மாரி 2 மினிட் மேக்கி மாதிரி என்ன பண்றாங்கன்னா, இவரு சொல்றதெல்லாம் கற்பனைக்கு நடக்கவே நடக்காது. ரியல் லைஃப்ல. கற்பனையா நடந்துக்கலாம். நான் வந்தோனே அந்த மஞ்சள் பேப்பர் குடுத்து விட்டுருவேன். டீசல் பெட்ரோல் டீசல் விலைய ரூ. 50 குறைச்சிருவேன். அதான் மாத்த முடியவே முடியாது ஆக்சுவலா. அதான் உண்மை. ஆனா மக்கள் இப்பலாம் நம்ப நினைக்கிறாங்க. ரியல் லைஃப்ல நடக்கவே நடக்காதுல்ல. உடனேலாம் அப்படியே குறைக்க முடியாது. ரூ. 50 பெட்ரோல் விலைலாம். சரிங்களா? ரூ. 2 இல்ல ரூ. 5 தான் குறைக்க முடியும். மக்கள் என்ன பண்ணாங்க யோசிக்க யோசிக்க மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். அவன் சொல்றதெல்லாம் நடக்குமா ரியல் லைஃப்ல? அவன் வந்து இந்த வார்த்தை ஜாலத்தால பேசி மயக்கிறான்னு மயக்கிறாங்க. அதான். ஆனா மக்கள் நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க அப்படியே அத. ஆனா எனக்கு எப்படி தெரிஞ்சு என்ன இந்த தோணுது எப்படி ஏடிஎம்கே, டிஎம்கேக்கு வந்து சினிமா ஒரு புஷ்ஷா இருந்துச்சோ, அதே மாரி என்டிகேக்கு வந்து மேடை பேச்சு ஒரு புஷ்ஷா இருக்கு இல்லையா இப்ப? ஆமா. கத்தி கத்தி பேசினா போதும். இந்த கத்தி கத்தி பேசுறத வச்சே நான் மக்கள இது பண்ணிருவேன். அதான் என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு ஒரு அவங்களுக்கும் ஒரு குரூப் இருக்குல்ல. ஆனா அவங்களுக்குமே தெரியும் நான் ஜெயிக்க மாட்டேன் அப்படின்னு. இன்னும் எத்தன வருஷம் ஜெயிக்க மாட்டாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஒண்ணும் அடுத்த அவசரமே மேபி ஏடிஎம்கே, டிஎம்கே மாறி வரலாம். என்னைய பொறுத்தவரை அடுத்த எலக்ஷன் டிஎம்கே தான் வரும்னு நினைக்கிறேன். பட் காலம் காலம் மாறலாம். ஆனா ஏடிஎம்கே போல டிஎம்கே போல ஏடிஎம்கே வரலாமே தவிர, நாம் தமிழர்லாம் வர வாய்ப்பு கிடையாது. சரிங்களா? ஓட்டு பிரியலாம். மேபி போன எலக்ஷனோட ஓட்டு பர்சன்ட் அதிகமா வாங்கலாம். சரிங்களா? ஆனா ஓட்ட பிரிக்கலாம். ஒண்ணும் நடக்கலாம். சில தொகுதிகள்ல கூட ஜெயிக்கலாம் வாய்ப்பு இருக்கு. ஆனா எனக்கு நம்பிக்கை இல்ல. காலம் நேரம் யாரு எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனா மக்கள் எதிர்பார்க்குறாங்க. வேற ஒரு ஆட்சி வந்தா எப்படி இருக்குன்ட்டு. ஆனா அது மோசமா இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும். அந்த ஆட்சி அப்படி நடந்துச்சு அப்படின்னா, ரொம்ப மோசமான நிலைமைக்கு வந்துரும். நீங்க அந்த சொல்லுங்க. ஆட்சி எப்படி இருக்குன்ற ஒரு ப்ரிவ்யூ வேணும்னா, எஸ்விகேல ஒரு எபிசோட் போட்டிருந்தாங்க இல்லையா? அதிபர் ஆட்சிக்கு வந்தால்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆமா, ஆமா, ஆமா. அத அத ரெஃபர் பண்ணி பார்த்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆமாண்ணா. சரி தெளிவா ஓகே. இருக்கு. தெளிவா இருக்குங்க. ஓகே. இப்ப நம்ம வந்துட்டு 2 மணி நேரம் கிட்ட பேசியிருக்கோமா? எடிட்டிங் எவ்வளோ போகும்னு தெரியல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப சொல்யூஷன் வந்துட்டு சொல்லுங்க. இதுதான் ஓகே. சொல்யூஷனுக்கு முன்னாடி இதுதான் வந்து எலக்ஷனோட ரியாலிட்டி. நீங்க பார்க்குற மாரி சினிமால காட்டுற மாரி அ ஓட்டு காசு வாங்க மாட்டேன், போட மாட்டேன்லாம் இங்க யாரும் கிடையாது. எல்லாருமே காசு குடுத்தா வாங்க தான் செய்றோம், போட தான் செய்றோம். பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலக்ஷன்றது எல்லாருக்குமே பொதுவா ஒரு ஸ்பேஸா இருக்கணும். ஒ இப்ப வந்து என்ன சொல்றது? ஒருத்தர் கையில போயிருச்சுன்னா, அந்த என்ன எப்படி சொல்றது? ஒரு 10 பேர் இருக்காங்க. 10 பேருக்கு நான் செய்ய வேண்டிய வேலைய நான் ஒருத்தனுக்கு செஞ்சுட்டேன். மத்த 9 பேர நான் விட்டுட்டேன்னா, அது எப்படி எடுத்துக்கிறது? ஒரு தேவையில்லாத ஒரு கான்ஃப்ளிக்ட்டா போயிரும். அது என்ன ஆகும்னா, மக்களுக்கு எலக்ஷன் மேல இருக்க நம்பிக்கைய உடைச்சிரும். அப்புறம் என்னன்னா, இதுவே வந்துட்டு வேற கவர்ன்மெண்ட் ஃபார்ம் ஆறதுக்கோ, இல்ல வேற இது ஃபார்ம் ஆறதுக்கோ ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்துக்கு கூட அது ஒரு ஒரு பாத்வேயா இருக்குமோன்ற ஒரு பயம் எனக்கு இருக்கு. வரலாம். பட் இப்போதைக்கு வர வாய்ப்பு இல்ல நினைக்கணும். அது. ஆ அதான். இப்ப இப்ப உடனே நடக்காது. நம்ம 5 வருஷத்துல ஒண்ணும் சொல்லல. ஏன்னா இப்ப தானே 7% வாங்குறாங்க. இன்னும் ஆமா. வர்றதுக்கு ஒரு இப்ப வந்து ஜெயிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஏடிஎம்கேயும், டிஎம்கேக்கும் ஒரு ஒரு 10% தான் அந்த வித்தியாசம் இருக்கும். அந்த 10% ஓட்டு நடுவுல இருக்கும் தெரியுமா? இங்க ஆமா, ஆமா. போடவா, அங்க போடவான்னு சொல்ட்டு. அந்த 10% தான் தீர்மானிக்குமே அடுத்து யார் ஆட்சிக்கு வராங்களே தவிர அது கிடையாது. பட் என்டிகே வந்து ஒரு 12, 15 வாங்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்ப ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரும். அதுவும் ஜெயிக்காது. இந்த 2 கட்சியும் ஜெயிக்க விடாது. இல்ல ஒரு தொங்கு ஆட்சி மாரி சொல்றேன். தொங்கு பாராளுமன்ற ஆட்சி சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி சொல்றேன். ஆ அந்த மாரி வந்துச்சுன்னா, தமிழ்நாடு அன்னைக்கே சுடுகாடா மாறிடும். இந்த மாரி நான் ஒரு நிலைமை வரும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. டிஎம்கே அந்த அளவுக்கு நல்லா பண்ணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் ஒரு டிஎம்கே சப்போர்ட்டரா சொல்லல. எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு நான் சொல்றேன். நீங்களா சப்போர்ட்டா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க. நான் எந்த ஸ்டாண்டுமே எடுக்காம இருக்கேனே. நான் என்ன பண்றது? எடுங்க. எடுத்துட்டு பேசுனா இன்னும் நல்லா இருக்கும் டச்சு. நானும் அதான் சொல்ல வரேன். ம். உங்களுக்கு இன்னும் கிளியர் என்னைய பொறுத்தவரையிலும் எடுத்துட்டு பேசுனீங்கன்னா இன்னும் உங்களால புரிதல் தெளிவா இருக்கும்னு சொல்ல வரேன் நானு. ஆ. இல்ல என்ன பொறுத்தவரைக்கும் நான் எப்படி பார்க்கிறேன்னா, நான் வந்து எங்க பாதிப்பு இருக்கோ அங்க நிக்கணும். அவ்வளவுதான். இப்போ நம்ம ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு பாதிப்பு கரெக்ட் தான். பட் நம்ம நம்ம ஒரு 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 தெளிவான பாயிண்ட் எடுத்துட்டு, நம்ம அங்கேயே அடிக்கலாம். அது தப்பு இல்ல. நான் வந்து எங்கேயுமே நிக்க மாட்டேன் அப்படிங்கிறது ஒரு பெரிய தப்பு தான் எனக்கு பொறுத்தவரையிலும்.
நான் கன்சிடர் பண்றேன் அப்படிதான். இல்ல அ மேபி அது வந்து இயர் எக்ஸ்பீரியன்ஸ்ன்ற ஒரு இது இருக்கு இல்லையா? அப்ப ஓகே. என்னோட ஸ்டாண்ட் ஆனா நிச்சயமா தப்பான ஸ்டாண்ட் மட்டும் போமாட்டேன். அது இன்னைக்கு இல்ல, என்னைக்குமே நான் ஒரு முடிவுல தான் இருக்கேன். அது அந்த முடிவுல தான் வந்தேன். அந்த முடிவுல தான் இருக்கேன். அந்த முடிவுல தான் எப்பயும் இருப்பேன். அது நான் ஓகே. கண்டிப்பா சொல்லுவேன். ஓகே, ஓகே, சரி ஓகே ஓகே. டச். சரி. இப்ப இந்த காசு வாங்குறது நிக்குமான்னு கேட்டீங்கன்னா, கடைசி வரைக்கும் நிக்க போறதில்ல. இந்த ஜாதி மாதிரி தான். இல்ல. அது வந்து ரொம்ப நாட்கள் ஆகும். இப்ப ஜாதிய ஒழிச்சாலும் இப்போதைக்கு முடியாதுல்ல ஜாதி கரெக்ட்டா. ரொம்ப நாட்கள் ஆகும். மாற்றங்கள் நெறைய இப்ப ஜாதி ஒழிஞ்சாலும் எப்படின்னா, அது வேற வகையில வரும். அவங்களுக்கு வந்து மேல கீழ திருந்துட்டே இருக்கணும். அப்பதான் மனுஷனுக்கே திருப்தி வரும் actually அது. அவனுக்கு ஒழிய விட மாட்டாங்க. அவங்களும் ஏதோ ஒரு வகையில நம்ம எந்த அளவுக்கு ஒழிக்க போராடினாலும், அவங்களும் ஒரு வகையில அத நான் விடமாட்டேன் அப்படிங்கிறப்ப, ஜாதி கொண்டு தான் அடுத்து வர்க்கமானுங்க, அடுத்து குடிமானுங்க, வேற வேற பேர்ல வந்துட்டே தான் இருக்கும். சரிங்களா? மெயின் மக்கள் முடிவெடுக்கணும். மக்கள் வந்து வேணாம்னு சொல்லிட்டு எடுத்தாங்கன்னா வாய்ப்பு இருக்கு. அதாவது கட்சி விடமாட்டானுங்க. கட்சி நான் குடுத்தே ஆகணும்னு முடிவு அதாவது கட்சி வந்து 1950ல நடந்தது திருப்பி நடக்கணும்ன்றீங்க. ஓட்டுக்கு ஆமா, காசு ஆமா, குடுத்தாலும் திருப்பி அது இதாயிடும். ஆமா. எ என்னை பொறுத்தவரை அதான் இல்ல நான் வாங்கவே கூடாது அப்படிங்கிறேன். நான் வாங்க வேணாம்னு சொல்ல வரேன் மக்கள். என்ன பொறுத்தவரைக்கும். ஏன்னா அவரு வாங்காம வந்துட்டா நான் குடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அவன் கமிஷன் அடிச்சு அனுப்பிச்சுருவான். காசு குடுத்தாலும். ஆமா அது அதுலயும் ஒரு இது கட்சிக்குள்ள இருக்கு. நடக்கிறது. நம்ம 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 கட்சிக்குள்ள போகணும் அவசியம் இல்ல. நம்ம மக்களுக்காண்டி தானே பேச முடியும். கட்சிக்காண்டி பேச முடியும். நான் என்ன கட்சி புரோக்கரா? கட்சிக்கு உட்கார்ந்து பஞ்சாயத்து பண்றதுக்கு. கரெக்ட் தான், கரெக்ட் தான். ஏன்னா மக்கள் அப்படி வாங்காத இருப்போம். இன்னும் உரிமையோட கேட்கலாம் இன்னும். நமக்கான கோரிக்கைகள. அ ஏன்னா எங்க ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா காசு வாங்கிட்டதுனால, எங்க ஊர் இது கிராமம் தானே. எந்த அடிப்படை வசதி இருக்காதுல்ல. ரோட்லாம் ரொம்ப மோசமா இருக்கும். எப்ப நான் போய் ரோடு பணம் கேட்கிறப்ப டைரக்ட்டா சொல்லியிருக்காரு. "இதான் காசு வாங்கிட்டேன் அப்படின்னு காசு வாங்கிட்டு ஓட்டு ஓட்டு அப்படின்னு டைரக்ட்டா கேட்டிருக்காரு. அதெல்லாம் நம்ம உரிமையோட கேட்கலாம் இப்ப. எனக்கு இந்த இந்த ஊருக்கு இந்த வசதி வேணும். உரிமையோட கேட்கலாம். நமக்கு பயப்படாம கேட்கலாம் இன்னும் கொஞ்சம். மக்கள் தான் முடிவெடுக்கணும். நான் வாங்க மாட்டேன் அப்படிங்கிறத. ஏன்னா கட்சி செய்ய மாட்டாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. கட்சி கண்டிப்பா காசு குடுப்பாங்க. நான் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் என்ன சொல்றேன்னா, நீ வந்து நல்ல ஆட்சிய குடுத்துட்டு, நான் காசு தர மாட்டேன்னு கட்சி கூட முடிவெடுக்கலாம். நான் நல்ல ஆட்சிய குடுத்துருக்கிறேன் இந்த 5 வருஷத்துல. எனக்கு நம்பிக்கை இருக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு. ஆமா. அதுதான் இது அந்த நம்பிக்கை தான் 2 வரமாட்டேங்குது. பேருக்குமே இல்லையே. ம். ஆமா. ம். சொல்லுங்க, என்னோட சொல்லுங்க, பாயிண்ட் ஆஃப் சொல்லுங்க. வியூ பார்த்தீங்கன்னா, டெமோக்ரஸில எத்தன தூண் இருந்தாலும், அந்த தூண சுமந்து நிக்கிறது மக்கள் தான். ஸோ நீங்க ஒழுங்கா புடிப்பா இருந்தா தான், உங்களுக்கான டெமோக்ரஸி கரெக்ட்டா நிக்கும். ஸோ எண்ட் ஆஃப் த டே இது டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. இது வந்து மோனார்கி கிடையாது. அதனால காசு குடுத்தா யாருக்குனாலும் நான் இது பண்றேன்றதுக்காண்டி, இது ஒண்ணும் மன்னராட்சி கிடையாது. அதையும் புரிஞ்சுகிட்டு, மக்கள் அவங்களுக்கான அரசியல தெளிவா புரிஞ்சுக்கணும். நான் வந்து மக்கள் இந்த ஐடியாலஜி ஃபாலோ பண்ணுங்க, அத ஃபாலோ பண்ணுங்க நான் சொல்ல மாட்டேன். அது வந்து அது பீரியட்ல அவங்களுக்கு புரிய வேண்டிய ஒரு விஷயம். நம்மளா போட்டு ரொம்ப குத்தக்கூடாது. அது ரொம்ப குத்துனீங்கன்னா, அது உங்களுக்கே திருப்பி வினையா முடியும். எஸ். திணிக்கக்கூடாது. சொல்லலாம். பட் திணிக்கக்கூடாது. அதான் அது அது புரிஞ்சுக்க முடியாத ஒரு கேட்டகரி பீப்பிள்ன்றது. காமன் பீப்பிள்ன்றது. காமன் பீப்பிள் தான் இங்க மெஜாரிட்டி. காமன் பீப்பிள் தான் இங்க கேம் சேஞ்சர். ஸோ அந்த காமன் பீப்பிள் வந்து கரெக்ட்டா அந்த டெமோக்ரஸிய எப்படி காப்பாத்தணும்ன்றத அவங்க கையில தான் விடணும். சரி ஓகே. ஆ இறுதியா வந்துட்டோமா? சரி ஓகே. எங்களோட 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. எப்படி இருந்துச்சு? அத உங்களோட கருத்துக்கள சொல்லுங்க. ரொம்ப நன்றி டாச்சி. எனக்கு இந்த மாரி வாய்ப்பு குடுத்ததுக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க கூட கொலாப் பண்றதுன்னு நெனச்சு. நான் தான் ஏன்னா சந்தோஷப்படணும். இல்ல நான் இவங்களுக்கு கூட நான் தானே ஃபர்ஸ்ட் டைம் கொலாப் பண்றேன். இது எப்ப வருதுன்னு தெரியல. இப்போதைக்கு இந்த எபிசோட் படி நான் தான் ஃபர்ஸ்ட் கொலாப் பண்றேன். அதுவே சந்தோஷமா இருக்கு எனக்கு. இல்ல நான் நெறைய பேர் சஜெஸ்ட் பண்றப்ப அந்த பாட்காஸ்ட் நல்லா இருக்கும். பாட்காஸ்ட் நல்லா இருக்கிறத விட, பாட்காஸ்ட்ல ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கலாம் எல்லாத்துக்கிட்டயும். அதோட கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். பேக்கிரவுண்ட் நாய்ஸ் அதிகமா வராது. மத்த பாட்காஸ்ட்ட விட இது கொஞ்சம் யூனிக்கா இருக்கும். கேளுங்க. அதுக்கு மத்த பாட்காஸ்ட்ட நான் தப்பா சொல்றேன்னு இல்ல. இது ஒரு தனி விதத்துல போகுது. அந்த மாரி இருக்கும் சொல்லியிருக்கேன். அதனால எனக்கு கொலாப் பண்ணணும்னு ஆசையா இருந்துச்சு உங்க கூட. அதனால கொலாப் குடுத்ததுக்கு நன்றி. எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு அப்டி சொல்லலாம். உங்க கூட நான் கொலாப் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. நான் தான் சந்தோஷப்படணும். கூப்பிட்ட உடனே வந்ததுக்கு. நான் என்ன காய்ச்சறமா செஞ்சான்னாங்க. நான் ஒரு சாதாரண பாட்காஸ்டர். உங்களுக்கு அப்புறம் தான் தெரியும் நான் ஆரம்பிச்சேன். அ ம். அ எனக்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சாலுமே, ஹிஸ்ட்ரில பூந்து பூந்து விளையாடுறீங்க. அப்படிலாம் ஓகே. அ அ, ம். இல்ல இத மறுக்க முடியாது, மறுக்க முடியாது சொல்லணும்னு இத. ஆசை. மறுக்கமில்ல அப்டின்னாலும் எனக்கு ஆசை. எனக்கு வந்து சும்மா இந்த எனக்கு தோணும். எனக்கு வந்து நெறைய ஏன்னா நான் வந்து பாட்காஸ்ட் கேட்க ஆரம்பிச்சதுக்கு வந்து இதுக்காக காரணம். எனக்கு தெரியாத தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறத நான் பாட்காஸ்ட் கேட்க ஆரம்பிச்சேன். ஏன்னா நம்ம YouTubeல வீடியோ பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப அகைன் அகைன் இந்த நமக்கு தெரிஞ்சத திரும்ப சொல்லிட்டு இருப்பானுங்க. காமராஜர் ஆட்சி நல்லா ஆட்சி. எம்ஜிஆர் கரை படியாத கரம். ஜெயலலிதா வந்து இரும்பு பெண்மணி. அந்த மாரி
ஒரு ரேண்டமான தாட்ஸ் திரும்ப திரும்ப அங்கேயே சுத்தி தான் வந்துட்டு இருக்கும். இப்ப பாட்காஸ்ட் கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நெறைய பேருக்கு முத்துராமலிங்க தேவர் இந்த மாரி ஒரு கேவலமான ஆளு அப்படின்னு ஓப்பனா தெரிஞ்சிருக்கும். மத்தபடி பாத்தீங்கன்னா, சில பேர் தெரிஞ்சிருக்கலாம். பட் அந்த என்னைய பொறுத்தவரைக்கும் பாட்காஸ்ட் அப்படிங்கிறது தகவல குடுக்குறது மத்தவங்களுக்கு. ஒரு ஒரு புது மீடியம் இப்ப. அப்படி நான் உள்ள வந்தேன். ஒவ்வொருத்தருக்கும் தாட்ஸ் இருக்கும். அது மத்தவங்க அவங்கள பொறுத்தது. நான் வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு நான் தகவல்கள இன்ஃபர்மேஷன ஷேர் பண்ணணும். அப்படின்னு நான் நினைப்பேன் எப்போதும். அதனால தான் நான் டாபிக்லாம் கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாவே போடலாம். ஏன்னா நான் இப்ப அ பார்ட்டிசிபேட் ஆஃப் இந்த எபிசோடுக்குலாம் கிட்டத்தட்ட எழுதி வச்ச பேஜே 30 பேஜ் இருக்கும். ஏன்னா கரெக்ட்டா சொல்லணும். ஏன்னா நம்ம ஜாலியா ரன் பண்றப்ப என்னெல்லாம் பேசிறலாம். பட் நம்ம ஒரு இன்ஃபர்மேட்டிவ் சொல்றோம் அப்படிங்கிறப்ப, இப்ப வந்து இப்ப நான் பார்ட்டிசிபேட் எபிசோட் பண்றப்ப கிட்டத்தட்ட ஒரு 30 பேஜ் எழுதி வச்சிருப்பேன். 30 பேஜ் எழுதிட்டு தான் நான் பேச ஆரம்பிச்சேன். ஏன்னா இது யூடியூப் வீடியோ கிடையாது. இல்ல ரேங்க் கிடையாது. நம்ம போற பக்கம் சொல்லிட்டு போறதுக்கு. பாட்காஸ்ட்ல வர தகவல் எல்லாமே உண்மையில் மக்கள் நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம தமிழ் பாட்காஸ்ட் கம்யூனிட்டிங்கிறது நல்ல இடத்துல நல்ல ரேஞ்சில இருக்கு. எத்தன பாட்காஸ்ட் கம்யூனிட்டி வந்தாலும் தமிழ்நாடு பாட்காஸ்ட் கம்யூனிட்டிங்கிறதுக்கு ஒரு ஒரு பிளேஸ் இருக்கு. தனியா நிலைக்குது. ஏன்னா அந்த இடத்த நமக்கு நமக்கு நம்ம வந்து தப்பான தகவல் சொல்லி கெடுத்துறக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் எப்பவுமே நானு. அதனால நம்ம இந்த மாரி இன்ஃபர்மேட்டிவா ஹிஸ்டரி டாபிக்லாம் பேசுறப்ப கரெக்ட்டா இருக்கணும். ஒரு இடத்துல கூட மிஸ்டேக் பண்ணக்கூடாது. நம்ம கூட்டீஸ்ல கூட குறைச்சு இந்த படத்துல வரும்ல, ஜெய்பீம் படத்துல, கூட்டீஸ்ல கூட குறைச்சு சொல்லக்கூடாது. கரெக்ட்டா சொல்லணும் எங்க இருக்காங்க. அதனால நான் யோசிச்சு கரெக்ட்டா நம்ம கரெக்ட்டா தான் இது பண்றோமா? கொஞ்சம் கூட மிஸ்டேக் ஆயிறக்கூடாது. நம்ம கொஞ்சம் அதிகமா சொல்லிறக்கூடாது. அப்படிலாம் பார்த்து பார்த்து சொல்லுவேன். அதனால எனக்கு இன்ஃபர்மேட்டிவா தான் போகணும்னு எப்பவுமே தோணும். ஆனா நானே பார்த்தீங்கன்னா, இப்ப இன்ஃபர்மேட்டிவ் டாபிக்கா இருந்தா 2, 3 தடவ கேட்பேன். மத்த டாபிக்கா இருந்தா ஒரு ஒரு தடவ தான் கேட்டு விட்டுருவேன் அப்படியே. அந்த வகையில எனக்கு மக்களுக்கு நமக்கு தெரிஞ்ச தகவல்கள, தெரியாத தகவல்களுமே புக் எடுத்து ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்ப நான் எடுத்த நான் அ சாரி நான் சொன்ன போட்ட பாட்காஸ்ட்ல இருந்து புக்ல ரெஃபர் பண்ணி தான் நான் போட்டேன். அதுக்கு நான் படிச்ச புக்குக்கு அதற்கும் நன்றி சொல்ல இப்ப தான் போட்டிருக்கேன் நானு. புக்ல நெறைய ரெஃபர் பண்ணி உடனே மதன் கௌரி மாரி விக்கிபீடியான்னு நெனச்சுறாதீங்க. அந்த மாரி இல்ல. ரெஃபர் கிராஸ் கிராஸ் செக் நெறைய இருக்கும் அதுல. நம்ம அப்படியே ஒரு இத எடுத்து சொல்ல போறது இல்ல. நம்ம ஒரு டாபிக் எடுக்கிறோம் அப்படின்னா, நெறைய இடத்துல ரெஃபர் பண்ணி எல்லா ஃபேக்ட்டும் கரெக்ட்டா இருக்கா? அப்படின்னு பார்த்து போடணும். அப்ப நெறைய செக் பண்ண வேண்டியது இருந்துச்சு. பட் என்னையே ஒருத்தர மதிச்சு கூப்பிட்டது ரொம்ப நன்றி. அவ்வளவுதான் சொல்ல முடியும். எங்க பாட்காஸ்டும் கேளுங்க. நல்லா இருந்தா சொல்லுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே. இந்த எபிசோட் ரிலீஸ் ஆகும்போது டிஸ்கிரிப்ஷன்ல இவங்களோட Spotify லிங்க் இருக்கும். அங்கேயும் போய் பார்த்து இவங்களுக்கு ஆதரவு கொடுங்க. அதுக்கப்புறமா இந்த எபிசோட் எப்படி இருந்தது ஃபீட்பேக்க வந்து எனக்கு டிஎம் பண்ணாலும் சரி, இல்ல டிஸ்கார்டு வந்துட்டு பாட்காஸ்ட்ன்னு தனியா செக்ஷன் இருக்கும். அங்க ஃபீட்பேக் குடுத்தாலும் சரி. உங்களுடைய கருத்துக்கள் எதா இருந்தாலும் எடுத்துக்கிறோம். இந்த இதுல வந்து என்டிகே லைட்டா நான் கொஞ்சம் இது பண்ண மாரி இருந்தா நெனச்சீங்கன்னா கூட அதையும் சொல்லுங்க. எப்படின்றத பார்த்துக்கலாம். ஏன்னா நான் எப்படி அப்ரோச் பண்ணியிருக்கோன்றது தெரிஞ்சா தான் நாங்க அடுத்து மூவ் பண்ண முடியும். இந்த ஸோ அதனால கிரிட்டிசிசம் உங்களுக்கு ஆலோசனை ஏத்துக்குவோம். கிரிட்டிசிசம் நாங்க ஆல்வேஸ் ஏத்துக்குவோம். நாங்களும் லேர்னர் தான் எல்லாருமே. இங்க இருக்க எல்லாருமே ஒரு லேர்னர் தான். பாட்காஸ்ட் பேசுறோம் அப்படிங்கிறதுனால நாங்க எல்லாம் தெரிஞ்சவங்க கிடையாது அப்படிங்கிறது கிடையாது. சரிங்களா? இதுல சொன்ன நெறைய கருத்துக்கள் தப்புன்னு நெனச்சாலும் சொல்லுங்க. நாங்க மாத்திக்கிறோம், திருத்திக்கிறோம். அதுக்காக தான் உங்கள்ட்ட ஃபீட்பேக் கேட்கவும் செய்றோம் நாங்க. நாங்க வந்து ஃபீட்பேக் கேட்கறது அப்படிங்கிறது, நாங்க நல்லா பேசியிருக்கோம்னு சொல்றதுக்காக இல்ல. நீங்க என்ன தப்பு பண்ணியிருக்கோம்னு தெரிஞ்சுக்காக நாங்க ஃபீட்பேக் நான் அப்படிதான் எதிர்பார்ப்பேன் எப்போதும். என் பாட்காஸ்ட்ட. அ நான் தப்பு எல்லாருமே பண்ணியிருக்கேனா? எல்லாருமே எல்லாருமே தப்பு அப்படிதான் எதிர்பார்க்கணும். பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு தெரியாது. ஏன்னா நானும் பேசுறேன் பாட்காஸ்ட் அப்படிங்கிறது. பட் கேட்கிறவங்க எனக்கு இப்பதான் 10ஸ்ல இப்ப கேட்டுருக்காங்க. 40, 50 ஒரு எபிசோட் கேட்டுருக்காங்க. மேபி உங்களுக்கு 100, 200 போயிட்டு இருக்கும் இப்ப. ஏன்னா இப்ப உங்களுக்கு உங்கள பத்தி சொல்றேன்னா, ஒரு 100, 200 பேர் கேட்பாங்க. 100 பேத்துக்கும் இல்ல சொல்றேன். இல்ல ஒரு எபிசோட். நீங்க 2K போயிருச்சுல அத வச்சு நான் சொல்றேன். இல்ல. நீங்க அது 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 வேற கதை. அது வேற மாரி போச்சு. அதெல்லாம் இது பண்ண வேணாம். ஆ ஸோ இல்ல. இப்ப 100 பேர் கேட்பாங்க. இப்ப 100 வச்சுக்கோ. இப்ப 3 ஃபிகர்ஸ் வச்சுக்கோ. 3 ஃபிகர் 100 அ 100 பேர் கேட்கறாங்க அப்படிங்கிறப்ப 100 பேருக்குள்ள ஒரு 50 பேருக்கு தாட் ஒரே மாரி இருக்கும். சொன்னது கரெக்ட்ன்னு படலாம். பட் 50 பேருக்கு இது சரியில்ல. இது வேற மாரி சொல்லியிருக்கலாம். அப்படிங்கிறப்ப நம்ம தப்பா ம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது இருக்கலாம். அத நம்ம மாத்திக்குவோம். ம், ம், மத்த சில ஒரு சில பாட்காஸ்ட் மாரி நாங்க சொன்னது தான் கரெக்ட் அப்படிலாம் சொல்ல மாட்டோம் நாங்க. நீங்க தைரியமா சொல்லலாம். ம். இத தூக்குறதா தூக்கிருங்க. இல்ல. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அத நான் எடிட் பார்த்தேன். ஸோ அதே மாரி நாங்க வந்து சோசியல் மீடியால இருக்கோம். கீழ பார்த்தீங்கன்னா, எங்க டீம்மேட்ஸோட Instagram லிங்க் இருக்கும். அதே மாரி லிங்க் ட்ரீ இருக்கும். லிங்க் ட்ரீல போனீங்கன்னா, இப்ப புதுசா நாங்க வந்து மெயில் ஐடி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மெயில்லயும் உங்களோட கருத்துக்கள சொல்லலாம். வாய்ஸ் மெசேஜா இருந்தாலும் அதிலயே அனுப்புங்க. அண்ட் Spotifyல வந்துட்டு 4 ஸ்டாருக்கு மேல குடுங்க. ஃபாலோ பண்றதா ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி போல் இருக்கும். போல் அட்டெண்ட் பண்ணுங்க. Q&A இருக்கும். Q&Aல உங்களுக்கு கேள்வி எதா இருந்தாலும் கேளுங்க தாராளமா. ஸோ கேள்விகள் தான் ஒருத்தன வளர்க்கும். கிரிட்டிசிசம் தான் ஒருத்தன நெறிப்படுத்தும். அதனால
கரெக்டான கேள்வி, கரெக்டான இது வச்சீங்கன்னா, கரெக்டான பதில்களும் உங்களுக்கு கரெக்டா கிடைக்கும். ஸோ அவ்வளோதான். உங்கள அடுத்த எபிசோட்ல பார்க்குறோம். அது வரைக்கும் நான் உங்க இட்டாச்சி. இவர் வந்து நெஜி ஃப்ரம் ஷினோபி பாட்காஸ்ட். தேங்க்யூ லிசனர்ஸ். பை. தேங்க் யூ ஆல். தேங்க் யூ ஆல்.